परं दर्शिनं येन तस्मै श्रीगुरवे नमः। अज्ञानतिमिरान्धस्य ज्ञानाञ्जनशलाकया चक्षुरुन्मीलितं येन तस्मै श्रीगुरवे नमः। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुः गुरुर्देवो महेश्वरः गुरुरेव परं ब्रह्म तस्मै श्रीगुरवे नमः। तुमेव माता च पिता तुमेव बन्धुश्च सखा तुमेव विद्या द्रविणं तुमेव सर्वं मम देवदेव तुमेव सर्वं मम देवदेव। स्तुते स्मृते पुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पादं शङ्करं लोकशङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तौ पुनः ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेदविभागिने व्योमवत्प्राप्तदेहाय दक्षिणामूर्तये नमः। सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। आत्मबोधः 10வது श्लोकम्। यथाकाशो ऋषिकेशो नानोपाधिगतो विभुः तद्भेदाद्भिन्नवद्भाति तन्नाशे केवलो भवेत्। சென்ற வகுப்பிலே கடாகாசம் மகாகாசம் என்பதிலே எப்படி ஆகாசம் அதில் இடையில் இருக்கக்கூடிய பொருள்களால் பிளவுபடுவதில்லையோ அதேபோல் ஆத்மா எங்கும் பரவி இருக்கிறது, அதை பிரிக்க முடியாது. தத் பின்னவது பாதி, அது பின்னம் போல் தெரிகிறது, ஆனால் பின்னம் இல்லை. தன் நாசே கேவலோ பவேத், அந்த பின்னம் இருப்பது இல்லை என்று தெரிந்து கொண்டாலே அதுக்கு பின்னம் இல்லை, அதை பிளவுபடுத்த முடியாது என்று பார்ப்போம். இதுக்கு முன்னாடி உள்ள ஸ்லோகத்தில் அதில் என்ன பார்த்தோம்னு கேட்டாக்கா, அது மிருத்பிண்டம் உள்ளது பொன் தங்கம் அப்படின்னு பார்க்கும்பொழுது அதில் ஒரு சந்தேகம் வரலாம். நம்ம சாந்தோக்கிய உபநிஷத்துலலாம் சொல்லும்போது யதா சௌமிய ஏகேன மிருத்பிண்டேன சர்வம் மிருண்மயம் விஞ்ஞாதுகம் ஸ்யாத் வாசாரம்பணம் விகாரோ நாமதேயம் ரித்திகா இது ஏவ சத்தியம். அதே லோகமாட்டத்தை ஏகேன லோகம் அனிதா சர்வம் லோகமயம் விஞ்ஞாதுகம் ஸ்யாத்னு வரும். அது இரும்பாக இருந்தாலும் சரி, பொண்ணாக இருந்தாலும் சரி, களிமண்ணாக இருந்தாலும் சரி. அப்போ அதுக்கு என்ன அர்த்தம்? ஏகேன மிருத்பிண்டேன சர்வம் மிருண்மயம் விஞ்ஞாதகம். ஒரு களிமண்ணை புரிந்து கொண்டால் அது குடமாக இருந்தாலும் சட்டையாக இருந்தாலும் வேறு எதுவாக இருந்தாலும் அது எல்லாம் இந்த களிமண்ணிலிருந்தான் வருகிறது என்று தெரிந்து விடுகிறது. அதே போன்று செயின், பேங்கிள், கடகம் இதெல்லாம் நாமரூபம்னு தெரியுது, அதெல்லாம் தங்கத்திலிருந்து வருதுன்னு தெரியுது. அதே மாதிரி இரும்பு பொருட்கள், பானை, சட்டி, கட்டிங் பிளேயர், ஸ்பேனர் எல்லாமே இரும்பு தான், இரும்புல இருந்தால் வருது தெரியுது. அப்போ ஏக ஞானேன சர்வம் விஞ்ஞாதகம், ஒன்றை தெரிந்து கொண்டால் எல்லாமே தெரிந்து விடுகிறது. இதுதான் உண்மை, அதுதான் காரணம். அப்படின்னா இன்னொரு அர்த்தம் இதுக்கு அப்படின்னா, காரணம் ஞானேன சர்வம் காரியம் விஞ்ஞாதகம். ஓகே, ஒரு காரணம் தெரிஞ்சுட்டாக்க அது மூலியமா காரணம், ஒரு ஸ்பான சோத்துக்கு ஒரு சோறு பதம் அப்படின்னு சொல்றோம். அதான் புத்திசாலித்தனம். அதுக்கு தான் மனுஷனுக்கு புத்தி கொடுத்துருக்காரு பகவான். அந்த ஒன்றை தெரிந்து இது
இன்னும் கொஞ்சம் டீப்பாக போய் ஒருத்தன் கேட்டான் பூர்வபட்சம், அதெல்லாம் ரைட்டுப்பா, இந்த நகையெல்லாம் வேற வேறன்னு எனக்கு தெரியறது, அதெல்லாம் நகைன்னு சொல்கிறதெல்லாம் கோல்டுன்னு சொல்கிறத நான் ஒத்துக்கிறேன். அதே மாதிரி இரும்பெல்லாம் வேற வேறன்னு தெரியுது, இரும்பு ஒன்றுன்றது நான் ஒத்துக்கிறேன். ஆனால் இது எல்லாம் சேர்ந்து ஆத்மான்றது ஒன்றே ஒன்று தானே சொல்கிறேன். ஆனால் நான் தங்கம் வேற இருக்க, களிமண் வேற இருக்க, அப்புறம் இரும்பு வேற இருக்க, இதெல்லாம் வேற வேறையாக தானே இருக்குன்னா அதுக்கு என்ன பதில்? அதுக்கு தான் ஆச்சாரியர் எப்போதுமே அந்த பாஷ்யம்னா எதுக்காக இருக்கும், பிரம்மசூத்திரத்துக்கு பாஷ்யம் வர்றாரு. அதனால அவருக்கு என்னென்னலாம் பூர்வபட்சம் இருக்கு, புத்த பூர்வபட்சம், புத்திஸ்ட் என்ன சொல்றான், நையாயிக்கு என்ன சொல்றான், வைசேஷிக்கு என்ன சொல்றான், இன்னைக்கு ஆதிசங்கர் வந்தாருன்னா டெரரிஸ்ட் என்ன சொல்றான், பாகிஸ்தான்காரன் என்ன சொல்றான், அதெல்லாம் சேர்த்து தான் நம்ம பதில் சொல்லணும். அதுக்கு அவர் பதில் சொல்றோம். அதுல நம்ம ஒன்று தெரிஞ்சுக்கிறோம், பொண்ணுலேருந்து பொன்னகை, மண்ணிலேருந்து மண் குடம் அப்படிங்கும்போது இதெல்லாம் பிரிச்சுடலாம். ஆகாசத்துலேருந்து என்ன குட்டி போடுவான், ஆகாசத்தை பிரித்து பாடுறாடா எப்படி? போன கிளாஸில் ஒரு டெமோ பார்த்தோம். அதே மண்பானை வச்சுட்டு இன்னொரு டெமோ வேறு தெரிஞ்சா பார்ப்போம். போன கிளாஸில் ரொம்ப முக்கியமாக நம்ம பார்த்தது என்னன்னா, ஒரே ஒரு பாட் இந்த மண் குடத்தை எடுத்தா இது பெருசாக இருக்குது, சின்னதாக இருக்குது. இந்த எல்லா கிளாஸ்லையும் கேட்குறோம், கடாகாசம், உள்ளே இருக்கிறது கடாகாசம், குடத்தின் ஆகாயம், வெளியில் இருக்கிறது மகாகாசம், வெளி ஆகாசம். இதில் நம்ம நோட்டீஸ் பண்ணாத ஒரு விஷயம் சயின்டிஃபிக்காகவே என்னன்னா, இதை அப்படி மூவ் பண்ணும்போது இந்த ஆகாசம் மூவ் பண்ணல. என் உடம்பை தூக்கிட்டு நான் இங்கேருந்து சென்னை போனாலும், சென்னையிலேருந்து லாஸ் ஏஞ்சலிஸ் போனாலும், லாஸ் ஏஞ்சலிஸ்லேருந்து போர்ட்லேண்ட் போனாலும் இந்த ஸ்பேஸை விட்டுட்டு தான் போகணும், ஸ்பேஸை தூக்கிட்டு போகணும். இன்னொன்று பாருங்க, இது சின்ன விஷயம், டெய்லி நம்ம நடக்கிறது. ஆனால் நம்ம அதை அப்சர்வ் பண்ணோம். எப்படி நியூட்டன் அப்சர்வ் பண்ணால், ஐன்ஸ்டீன் அப்சர்வ் பண்ணான்ற மாதிரி ஆப்பிள் எப்போதும் தான் விழுந்துட்டே இருக்குது. ஒருத்தனுக்கு தானே புரிஞ்சுது புவி ஈர்ப்பு சக்தி இருக்குன்னு சொல்லிட்டு. அப்போ இது பெருசு, இது சின்னது, இதுதான் ஏக்கமே. எல்லா மனிதருக்கும் நான் சின்னதாக இருக்கேன், நான் பெருசாக இருக்கேன் அப்படின்றது. இதை உடைச்சி விட்டா எல்லாம் ஒன்று தான். இதை உடைக்கிறதுக்கு முடியலன்றது தான் முக்கியம் ஒழிய, இது ஆகாசம் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறது முக்கியம்தான். இருந்தாலும் அதை விட ரொம்ப முக்கியம் இதை உடைச்சிடுறது தான் முக்கியம். அதுதான் அகங்காரம். அதுதான் மனோ புத்தி அகங்காரம் சித்தம் நாகம். பஞ்ச கர்மேந்திரியாணி பஞ்ச ஞானேந்திரியாணி பஞ்ச பிராணாக மனோ புத்தி அகங்கார சித்தம் நாகம் அகம் பிரம்மஸ்மிக்கு. அதுதான் முக்கியமான விஷயம். அதை நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கும் அதை அப்சர்வ் பண்ணி நம்ம உள்ளே கொண்டு போகிறதுக்கு தான் இவ்வளோ தடுமாற்றம் பண்ணுறோம். ஒரே ஒரு சின்ன விஷயம், எந்த சுத்திண்டு எப்படி போனாலும் இதில் முக்கியமான விஷயம் என்னன்னா இதை உடைக்கிறது தான். அதுதான் உபாதி. மண் குடத்தை எல்லாத்தையும் பார்க்கும்போது மண்ணு காமனாக இருந்துன்னு பார்த்தோம். இங்கே எப்படின்னு கேட்டால், மண்ணிலேருந்து மண் குடம் வந்தது, பொண்ணுலேருந்து பொன் குடம் வந்தது, இரும்புலேருந்து இரும்பு குடம் வந்தது. ஆனால் இந்த மண், பொண்ணு, இரும்பு எல்லாம் இங்கேருந்து வந்தது. பஞ்சீகரணத்தை தத்துவபோது ஞாபகம் வச்சுக்கணும். இதை விட இன்னும் சட்டிலாக இருக்குது ஆப்பக ஜலம், அதை விட இன்னும் சட்டிலாக இருக்குது நெருப்பு, அதை விட இன்னும் சட்டிலாக இருக்குது வாயு, அதை விட இன்னும் சட்டிலாக இருக்க ஆகாசம். அதுவே நமக்கு புரியல. எப்படி புரியல? நம்ம உடம்புல இப்போ பார்க்கிறோம், உள்ள ஸ்பேஸ் இருக்குது, அது காத்தால அடித்து காட்டுறேன், நவர்றேன். இந்த ஸ்பேஸு மூவ் ஆகிறதா இல்லையா? ஸ்பேஸில் இடத்துல என்னோட பாடியோடு சேர்ந்து அந்த இடத்துல இருக்கிற ஸ்பேஸை நான் விட்டுட்டு தான் அடுத்த இடத்துக்கு போகணும். நான் தான் ஸ்பேஸில் இருக்கேன், ஸ்பேஸ் என்கிட்ட இருக்கிறது எல்லாம் சர்வகதமாக இருக்குது. இன்னொன்று நினச்சி பட் ஜஸ்ட் இமேஜின் பண்ணுவேன். ரொம்ப சிம்பிள். இல்லை ஜலம் இருக்கிறத நினச்சிக்குவேன், இமேஜின் பண்ணுவேன். ஜலம் இங்கே ஒரு பெரிய பக்கெட் இருக்குது, அதுலேருந்து ஜலத்தை எடுத்து இதில் ஊற்றுறேன், போகிறத ஜலம் போகிறது, அப்படி இமேஜின் பண்ணிங்களேன். இது ஃபுல்லாகிடுது. அதை மாதிரி இங்கே இருக்கிற ஸ்பேஸை இப்படி எடுத்து இதில் ஊற்ற முடியுமோ? முடியலையே. இந்த ஸ்பேஸ் இங்கேயும் இருக்குது, இந்த ஸ்பேஸை இப்படி எடுத்து இந்த ஸ்பேஸ் இங்கே கூட போடுறான்னா எப்படி முடியும்? ஒன்றுமே பண்ண முடியல, அசைக்கவே முடியல ஸ்பேஸு. நமக்கு தெரிஞ்சு இந்த ஆகாசத்தையே ஒன்றும் பண்ண முடியல. சர்வகத்தமாக இருக்குது, எல்லா இடத்துலையும் இருக்குது, அதுக்கு மூமெண்ட் இல்லை, எல்லா இடத்துலையும் அது நிரம்பி இருக்குது. ஏதாவது அதை பார்க்க முடியல, தொட முடியல, சுவைக்க முடியலங்கும்போது அந்த ஆத்மா இதை விட இன்னும் பன்மடங்கு சூக்ஷ்மமாக இருக்க. அது எப்படி இருக்கும்? அதை இந்த உபாதி போனால் அது தெரிஞ்சு போய்டுறது. அதனால உபாதியை போக்குறதும் அகங்காரத்தை போக்குறதும் தான் பெரிய பாடம். அதனால தான் 95% கர்மகாண்டத்தை வச்சுருக்கான்.
5% கூட இது கிடையாது, வேதாந்தம் கிடையாது, ரொம்ப கம்மி தான். அது சரியாக பண்ணிவிட்டாவே ஞானகாண்டம் வந்து சித்திக்கும். அதை சரியாக புரிஞ்சுட்டு அந்த அத்தியாசம்னு சொன்னாலும் சரி, உபாதின்னு சொன்னாலும் சரி, ஆரோபிதம் பண்ணிருக்குன்னு சொல்கிற எந்த வார்த்தை யூஸ் பண்ணாலும் வஸ்து ஒன்று தான். அந்த வஸ்து ரொம்ப ரொம்ப சூக்ஷ்மமாக போகிறதுன்னு சொன்னாலும் ஒன்று தான், ரொம்ப ரொம்ப க்ளீனாக இருக்குது சுத்தியாக இருக்குதுன்னு சொன்னாலும் ஒன்று தான். மலம் இல்லாமல் அசுத்தம் இல்லாமல் போகிறது அப்படின்னு எடுத்துட்டாக்க அது அமலம் நிர்மலம். அது ஞானம் பிரகாசமாக இருக்கிறது, அதுக்கு வந்து அஞ்ஞானம் இல்லாமல் போகிறது அப்படின்னு சொன்னாலும் சிவப்பிரகாசம். அது வந்து அவித்யா இருக்க எனக்கு தெரியாமல் போகிறது, ஞானம் இல்லாமல் போகிறது, அதை பற்றி நாலேஜ் இல்லாமல் இருக்க முழுசாக நாலேஜ் வந்துடுறது அப்படின்னு சொன்னாலும் ஆத்மாட்ட புரியுறதா? திருப்பி ரிப்பீட் பண்ணுறேன். மலம் அப்படின்னா அசுத்தம். அசுத்தம் எவ்வளவுக்கு எவ்வளவு இருக்கோ அந்த அசுத்தத்தெல்லாம் நான் நீக்கிட்டே போனேன்னா எவ்வளவு தூரம் அந்த அசுத்தத்தை நீக்கிட்டனோ அவ்வளோ க்ளோஸாக நான் ஆத்மா கிட்டே இருக்கேன்னு அர்த்தம். அசுத்தம்னா உள்ள இருக்கிற அசுத்தம், கோபம், குரோதம், ராகம், துவேஷம், மதம், ஆச்சரியம், இதெல்லாம் எந்த அளவுக்கு நான் ரிமூவ் பண்ணுறேன்றதான் ரொம்ப முக்கியமாக ஒழிய நான் எவ்வளவு தூரம் அதை புரிஞ்சுன்றன்றது செகண்டரி தான், அப்புறம் தான் அது. அதே மாதிரி அதை வந்து நான் வந்து மறைக்கிறது என்கிட்ட ஒன்றுமே இல்லை, நான் ஓப்பனாக இருக்கேன், யார் வந்தாலும் அப்படியே இருக்கேன். நான் மண்ணில் போய் கதவு முடிட்டு ஏதோ ஒரு சாமானை எடுத்து ஒழிச்சு வைக்கல, யாரோ வராலன்றால பேசணும் அப்படின்னு நான் சொல்லலை, அப்புறமா பேசிக்கிறேன் வா அப்படின்னு சொன்னாவே போயிடுச்சு. ஏன்னா எனக்கு ஏதோ சீக்ரெட் இருக்குது. என்ன சீக்ரெட் இருக்குது? அப்போ ஏதோ நான் மறைக்கிறேன், ஒருத்தருக்கு தெரியாமல் ஒருத்தருக்கு பண்ணுறேன். இதெல்லாம் மகான்களை நீங்கள் பார்த்தா தெரியும். ஒரு மகாபெரிவாளை பாருங்கள், ராமகிருஷ்ண பரமஹம்சர், ரமணரை பாருங்கள், மறைக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. அவள் சொல்லி கொடுக்குற விஷயத்தை விட லைஃப் காத்தாலேருந்து ராத்திரி உள்ள எப்படி நடத்துகிறான்றது க்ளோஸாக 4 நாள் இருந்து பார்த்தாரு. அதை போல் பெரிய எஜுகேஷன் எதுவுமே கிடையாது. ஒரு பெரிய மகான் வாழ்க்கையில் பகவானை பார்த்தவர், பகவானாக இருக்கக்கூடிய ஒருத்தரோட வாழ்க்கை காலையிலேருந்து இரவு வரையிலும் எப்படி இருக்காருன்னு பார்த்தாவே தெரியும். ஒன்றுமே மறைக்கிறதுக்கு இருக்காது. இட்ஸ் நத்திங் டு ஹைட் அண்ட் க்ளீன், ஓப்பன். எவ்வளோக்கு எவ்வளோ க்ளீனாக இருக்கும், எவ்வளோக்கு எவ்வளோ ஓப்பனாக இருக்கும், எவ்வளோக்கு எவ்வளோ ஆகாசம் மாதிரி ஒன்றுமே வச்சுக்காமல் இருக்கும். நாட் லோடட் வித் எனி திங். ஐ எம் நாட் லோடட் வித் எனி திங். அது லோடெல்லாம் எவ்வளோக்கு எவ்வளோ இறக்கி விட்றோமோ அவ்வளோக்கு எவ்வளோ நம்ம சுத்தமாகிட்டா இருக்கும். பழைய காலத்தில் ட்ரெயினில் எழுதியிருப்பாங்க. இப்போ நான் ட்ரெயினில் ட்ராவல் பண்ணி ரொம்ப வருஷம் ஆச்சு. ட்ரெயினில் வந்து எழுதியிருப்பான், லெஸ் லக்கேஜ், மோர் கம்ஃபர்ட், மேக் யுவர் ட்ராவல், மேக் யுவர் ஜேர்னி அ ப்ளசன்ட், மேக் யுவர் ஜேர்னி ப்ளசன்ட். அவன் இந்தியன் ரயில்வே எழுதியிருப்போம், ரொம்ப நல்லாயிருக்கும். அது ஒன்று தான் உபாயமே, லெஸ் லக்கேஜ். எவ்வளோக்கு எவ்வளோ லக்கேஜ் குறைச்சலாக இருக்கோ அவ்வளவுக்கு அவ்வளவு ஜேர்னி வந்து ப்ளசண்ட்டாக இருக்கும். இன்னொரு விஷயம் இருக்குது, இந்த ஜேர்னி ப்ளசண்ட்டாக இல்லாமல் ரொம்ப நம்மளை போட்டு வருத்தின்ட்டு அல்டிமேட்டாக ஏதோ ஒன்று அடைய போகிறேன்றான். அப்போ ஆக்சுவலாக தபஸ் பண்ணால் வருத்தமாக இருக்கவே இருக்காது, துன்பமாக இருக்கவே இருக்காது, சந்தோஷமாக இருக்கும். யாகம் பண்ணி பாருங்க, மனசால பண்ணி பாருங்க, என்ஜாய் பண்ணி பாருங்க. அது மாதிரி பக்தாலெலாம் வந்து மலையில் ஏறுறது போகிறதெல்லாம் கஷ்டமே தெரியாது. அது கஷ்டம் தெரிஞ்சு பண்ணால் ஆக்சுவலாக அதில் ஏதோ தோஷம் இருக்குன்னு அர்த்தம். கஷ்டம் தெரியப்படாது. நீங்கள் பாருங்கள், பசி நோக்கார் கண் துஞ்சார் கருமமே கண்ணாயினார். ஒரு குழந்தைய படிக்க வைக்கணும், அது வந்து எப்படியாவது ஃபஸ்ட் ரேங்க் வாங்கணும்னு அந்த அம்மா கஷ்டப்படுறா. அவளுக்கு எப்படி கேட்டால் கஷ்டமாக இருக்குன்னா சொல்லுவா, கஷ்டம்னு சொல்ல மாட்டான். அது மாதிரி சொன்னால் ஏதோ தகராறுன்னு இருக்கும். ரொம்ப கஷ்டப்பட்டேன்னு சொல்கிறது இல்லை. நம்ம அந்த கஷ்டத்தை விரும்பி தான் செய்கிறோம். அது விரும்பி செய்யும் பொழுது கஷ்டம் வந்து சுகமாக இருக்கும். அது வந்து எது பிரியமாக இருக்கோ அது சுகம், எது பிரியமோ அது சுகமாக இருக்கும். அது பிரியமாக செய்யும் பொழுது எவ்வளோ பெரிய கஷ்டமான காரியமாக இருந்தாலும், ஒலிம்பிக்லாம் எதுக்கு அப்படி ஓடுறான் வைத்தியமா, அவ்வளோ வெயிட்டை தூக்குறான் ஊக்கி ஊக்கி, அடிச்சில் பார்த்தா போட்டுடான்றான், இல்லைன்னா அழறான். இல்லை பார்த்தா விம்பிள்டன் பெரிய பெரிய ரோஜர் ஃபெடரருக்கு எமோஷனே வராது, அப்படியே இருப்பான் சுவிட்சர்லாண்ட். அது மாதிரி பியாண்ட் போக்னு ஒருத்தர் தான் அந்த காலத்தில், அவெல்லாம் எமோஷனே இருக்காது, அடிச்சுட்டு இருப்பான். கடைசியில் பார்த்தீங்கன்னாக்கா அப்படியே இருப்பான். கடைசியில் எல்லாத்தையும் ரன்னரு வின்னர் எல்லாத்தையும் முடிச்சுட்டு ஃபைனல் விம்பிள்டன் சாம்பியன் கப்பை தூக்கும்போது ஓன்னு அழுவான். அது அழன்றது ஆனந்தத்தை அழறான். அதனால அழறது சிரிக்கிறது எல்லாம் ஜஸ்ட் இண்டிகேஷன் தான். இன்ஃபேக்ட் துக்கம் சுகம் ரெண்டும் ஒன்றுன்னு சொல்கிறார் பெரியவா. ரெண்டு எக்ஸ்ட்ரீம். ஏன்னா நம்ம அன்னைக்கு சொன்ன மாதிரி கிச்சு கிச்சு போட்டுனா அழறான், கண்ணில் தண்ணி வர்றது. ரெண்டும் வேறு வேறு அல்ல. ஒன்று வந்து சுகமாக இருக்கும்போது அது எனக்கு பிரியமாக இருக்குது, அது என்னோட நேச்சர் சுயரூபம்ன்றதுனால அதை நான் லைக் பண்ணுறேன்.
சுகம்ன்றது எனக்கு அந்நியமாக இருக்குது, அது பெயின் தர்றதுன்னு நான் நினச்சிக்கிறேன் ஒழிய ரெண்டும் எக்ஸ்ட்ரீமாக போகும்போது ஒரே விஷயத்தை தான் அது கொடுக்குறது. சுகமும் துக்கமும் வேறு வேறு அல்ல, ரெண்டும் ஒரே காயினோட ரெண்டு சைடு தான். அது எனக்கு பெயின்ஃபுல்லாக இருக்கும்போது அது துக்கமாக நான் எடுத்துக்கிறேன். அதே பெயின்ஃபுல் எனக்கு சுகமாக மாறுறதே எப்படி? எக்ஸசைஸ் பண்ணுறேன், சில பேர் எக்ஸசைஸ்க்கே அடிக்ட் ஆகிடுறான். இன்றைக்கி நான் எக்ஸசைஸ் பண்ணுறேன் சார், டைம் எடுத்து நான் போனேன்றான். அதே மாதிரி யோகா பண்ணும்போது பண்ண ஆரம்பிக்கும் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதே மாதிரி எனி ப்ராக்டிஸ் முதல்ல ஆரம்பிக்கும் போது கஷ்டமாக இருக்குது, அதுவே சுகமாகிடுது. எப்படி? அப்போ சுகம் துக்கம்ன்றது எங்கே இருக்குது? நம்ம மனசுக்குள்ளே தான் இருக்குது. அது சுகமும் துக்கமும் வேறு. ஒருத்தருக்கு சுகமாக இருக்கிறது இன்னொருத்தர் கஷ்டமாக இருக்குது. நம்ம கிளாஸில் இங்கே உட்காந்துருக்க இன்னொருத்தர் போய் கேட்டால் எப்படியா 1 மணி நேரம் கிளாஸில் போய் உட்காந்துருக்கீங்க, அது துக்கமாக இருக்கு அவருக்கு. சுகமும் துக்கமும் நம்மளா மனசில் ஏற்படுத்திக்கிறோம். அதே ஒரு நேரத்தில் சுகமாக இருக்குது, ஒரு நேரத்தில் கஷ்டமாக இருக்குது. 4 வயசு குழந்தை இருக்கும், நம்ம குழந்தைய ஓடா கண்ணா நல்லா இருக்கேன்னு இருக்கிறேன்னா அவனே 18 வயசாகி கேள்வி கேட்கும்போது போடாட்டோம். தி சேம் பர்சன் துக்கமாகிடுறது. ஏன்னா அது நமக்கு பிடிக்கலை, நம்மளோட மென்டல் ஆட்டிடியூட் மாறிடுது. அதனால் இந்த இடத்துல இந்த பொன் மண் இரும்பு அப்படின்னு 3 பிரித்து அதெல்லாம் எங்கே ஒன்றா போய்டுறதுனாக்கிட்ட, ஆமாம் எல்லாம் ஒன்றா போய்டுறது, எல்லாம் ஆகாசமாக போய்டுறது, கண்ணுக்கு தெரியாமல் போய்டுறது, தொட முடியாமல் போய்டுறது, காதுக்கு கேட்க முடியாமல் போய்டுறது. அந்த மாதிரி எப்போ போகிறதோ அப்போ தான் அது வஸ்து, அதுதான் உண்மையான வஸ்து. அந்த மாதிரி நான் அது மாதிரி ஆகவே முடியாது, இல்லை அதெல்லாம் இம்பாசிபிள், அதெல்லாம் பாசிபிள் தான். அது மாதிரி பாசிபிளாக இருக்கிற மனுஷால பார்த்துருக்கோமே, ராமேஸ்வரரை பார்த்துருக்கோமே, ரமணரை பார்த்துருக்கோமே. அது மாதிரி மனசை கொண்டு போக முடியுமா? முடியாது, முடியும். அது மாதிரி சுத்தமாக இருக்கணும், ஒன்றுமே இல்லை, பரிசுத்தமாக இருக்கணும். மனசை சுத்தமாக பண்ணிட்டாவே போதுமே, அந்த நிலைமைக்கு போக முடியும். இந்த 3 ரூட்டில் இதெல்லாம் நிர்மலமாக போகிறது, ஸ்படிக்க மாதிரி இருக்கிறது, எதையுமே எதை கொண்டு காட்டாலும் அதுதான் அதோட கலர் தான் தெரியும். நான் ஸ்படிக்க மாதிரி இருக்கேன், என்கிட்ட ஒன்றுமே கலரே கிடையாது. ஐ எம் நாட் கலர்ஃபுல், ஸோ ஹீ இஸ் கலரிங் இட் அப்படின்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில். கலரிங் இட்னு சொன்னால் ஏதோ விஷமம் பண்ணுறான்னு அர்த்தம். இல்லைன்னா இஸ் டூயிங் கும்பகோணம் பிஸ்னஸுமா. ஆக்ஸ்போர்ட் டிஸ்ட்ரிக்ட்லேயே இருக்க கும்பகோணம் வேலை, அது தெரியுமா இல்லையா உங்களுக்கு? திண்ணில் உட்காந்து 2 பேரும் மாமா பேசிட்டு இருப்பாங்க, வெத்தலை இல்லை சுண்ணாம தடவிண்டு. அதான் என்னடா என்ன ஆயிடுச்சா, போயிட்டு வந்துட்டா கோடீஸ்வரங்களுக்கு? ஆமாம் போயிட்டு வந்தேன். ஆனால் மாமா என்ன பண்ணார், சக்கரமூலில் எவ்வளோ எடுத்துன்னு போனார் அப்படின்னு கேட்டுருந்தோம். ஒருத்தர் ரோட்டில் போவானா, அதை போகிறானே அவனுக்கு அவங்க அப்பா பற்றி உனக்கு தெரியுமா அப்படின்னு இவன் கேட்பானா. அவன்கிட்ட சொல்லிட்டு ரோட்டில் போகிறவன்னு சண்டைக்கு வளர்க்குறது, ரோட்டில் போயிட்டு இருக்கவன்ட்ட அவன் 7 years போயிட்டு சண்டைக்கு வளர்க்குறது கும்பகோணம் பிஸ்னஸ்ன்னு பேர். ஏன்னா இவனுக்கு வேலை இல்லை, எல்லாம் பண்ணிட்டு திண்ணில் காட்டி பேசிட்டு இருப்பான். கும்பகோணம்னு பார்த்தெல்லாம் டோன்ட் டூ, அதுக்கு யூசேஜ் வேற போட்டிருக்கான், டோன்ட் டூ கும்பகோணம் பிஸ்னஸ்ன்னு போட்டிருப்பான். அதுக்கு யூசேஜ். ஆமாம், நிறைய வேர்ட்ஸ் இருக்கு, கட்டமரம் இருக்கு, இப்போ குரு இருக்கு. இப்போ நிறைய சம்ஸ்கிருத வேர்டு கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டிலையும் ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டிலையும் வேர்ட்ஸாக போட்டிருக்கா. நிறைய வேர்ட்ஸு, குரு, இந்த மாதிரி வேர்டெல்லாம் ஆத்மா, இதெல்லாம் இப்போ இங்கிலீஷ் டிஸ்ட்ரிக்டில் இங்கிலீஷ் வேர்ட்ஸ் ஆகிடுது. இன்னும் கொஞ்ச நாள், இன்னும் 100 வருஷம் கழிச்சு அதெல்லாம் இங்கிலீஷ் வேர்டுன்னுவோம். அது மாதிரி ஆகிடுது. ஸோ ஆகாயம் ஒன்று தான். அதே மாதிரி தான் ரூமு, பெரிய ரூமு சின்ன ரூமு, இதெல்லாம் நம்மளாம் ஒரு பார்ட்டிஸான போட்டுண்டு அதை சின்ன ரூமு பெரிய ரூமு அப்படின்னு சொல்கிற மொழியை இருக்கிற வஸ்து ஒன்று தான்றதை நல்லா தெரிஞ்சுக்கணுன்னா ஆகாசம் ஒரு பெரிய எக்ஸாம்பிள். அது எப்போதும் ஞாபகம். ஆக்சுவலாக உண்மையிலேயே லைஃப்பில் மணிக்கணக்காக உட்காந்துருவான் ஆகாசத்தை பார்த்துருவோம். அந்த ரிஷிகேஷில் போய் அப்படி பார்த்தா, நம்ம தயானந்த சாமி ஆசிரமத்தில் உட்காந்து இந்த பெஞ்சில் பார்த்தா கங்கை இருக்கும். கங்கையிலேருந்து அந்த அடுத்த கரையை பார்த்தா மகேஷ் யோகி ஒரு காலத்தில் கட்டின பெரிய பெரிய குகை பில்டிங் எல்லாம் ஒன்றுமே இருக்காது. எனக்கு அந்த பாட்டு தான் ஞாபகம். கொற்ற மண்டர் முடிசூடி குடியிருந்த திருக்கோயில் முற்றும் கூவை ஆந்தையோடு முதுபேய் வாழும் காடாமே, ஒன்றுமே இல்லையே, மகேஷ் எங்கும் போயிட்டு இல்லை, அவரோட இதுவும் எல்லாம் போயிட்டேன் அப்படின்னு அப்படி தோணும். அப்படியே அந்த கேமரா ஃபோக்கஸ் அப்படியே மேலே அந்த மரங்கள்லாம் பார்த்துட்டு அந்த ஆகாசத்தை பார்ப்பேன். இது பூமியே ஒன்றும் இல்லை, த்ரோன் இருக்குது டாட்டு மாதிரி, இவ்வளோ பெரிய ஆகாசத்தில். அப்படின்னு அந்த ஆகாசத்தை பார்க்கும்போது மணிக்கணக்காக பார்த்துட்டு 2 டாட் வச்சா தான் டிஸ்டன்ஸ் இருக்கும். நன்னா அந்த மாதிரி ஒரு இடத்துல நிஷ்கலமாக ஆகாசம் இருக்கும்போது ப்ளூ ஸ்கைன்னா வச்சுக்கோங்களேன், ப்ளூவே தப்பு, ப்ளூன்னு கிடையாது, ஸ்கை கிடையாது, மல்லாக்கா படுத்துன்னு அந்த ஆகாசம் அப்படி பார்த்தா டிஸ்டன்ஸ் இருக்காது. டிஸ்டன்ஸுன்றது எப்போ வரும்? 2 பாயிண்ட் இருந்தால் தானே டிஸ்டன்ஸ் வரும். நீங்கள் ஒரு ப்ளூ ஸ்கையை அப்படி பார்த்தேன்னா
1 மைலா 2 மைலா 3 மைலான்னு எப்படி தெரியும்? இங்கேருந்து பார்த்தா அந்த மரம் வந்து இங்கேருந்து ஒரு 100 மீட்டர் இருக்குன்னு நான் சொல்கிறேன் அப்ராக்சிமேட்டாக. ஒன்றுமே இல்லாத ஒரு இடத்துல, ஆப்ஜெக்டே இல்லாத ஒரு இடத்துல டிஸ்டன்ஸ் உண்டோ? டிஸ்டன்ஸ் கிடையாது. ஆக்சுவலி தெர் இஸ் நோ டிஸ்டன்ஸ், தெர் இஸ் நோ ஸ்பேஸ், தெர் இஸ் நோ ஸ்பேஸ், தெர் இஸ் நோ டைம். அந்த ஆகாசத்தை பார்த்தாவே தெரியும். அந்த மாதிரி சட்டில் தாட்டில் போனாவே ஆகாசத்தை பிடிச்சிடலாம். ஆகாசத்தை பிடிச்சாவே ஆத்மாவை பிடிச்சிடலாம். ஆத்மாவை பிடிச்சிட்டா நம்மளோட சுயரூபத்துக்கு வந்துடலாம். இட்ஸ் ஈஸி. ஆனால் மற்றதெல்லாம் விடணுமே, அதெல்லாம் விட்டால் தானே புரியும். எல்லா சரீரங்களும் ஆத்மாவில் தான் இருக்கின்றன அப்படின்றது புரிஞ்சுக்கிறது தான் இது சொல்கிறோம். இதுலேருந்து 2 பதம் பார்த்தோம், ரிஷிகேஷ குடாகேஷ. ரிஷிகேஷ அப்படி ரிஷிகேஷன் இருக்கிற பதத்துக்கு புலன்களை எல்லாம் என்றவர் என்ன கேசத்தை முடிச்சு வச்சிருக்கிறன்னு ஒரு அர்த்தம் இருக்குது. இன்னொரு அர்த்தம் வந்து 2வது அர்த்தம் வந்து ரிஷிகேஷனாக்கா புலன்களை எல்லாம் அடக்கியது, அடக்கிய அப்படின்னு ஒரு அர்த்தம் இருக்கு. ரிஷிகேஷான்றது இந்த இடத்துல அந்த அர்த்தத்தை தான் எடுத்துக்கணும். இன்னொரு தடவை அர்த்தத்தை வேணால் பார்க்கலாம். விபுகு எங்கும் பரந்த ரிஷிகேஷக புலன்களுக்கு தலைவரான பரம்பொருள் எடுத்துக்கணும். ரிஷிகேஷனா இந்த இடத்துல பரமாத்மா. எவ்வாறு ஆகாசம் ஆகாஷக நானா உபாதி கதக எப்படி பலவிதமாக பிளவுபட்டிருப்பது போல உபாதிகளை அடைந்து. உபாதிகள் எதனால் அடைஞ்சது? குடம், மண் குடம் இருக்கிறதுனால உபாதி அடைஞ்சது, செவரு கட்டினால உபாதி அடைந்தது. இதெல்லாம் இந்த பொருள்கள் எல்லாம் அது வந்து பிரிப்பது போல் தெரிகிறது, அதனால் அது பிரியவில்லை. தத் பேதாத் அவற்றின் வேறுபாட்டினால் பின்னவது. அந்த வதுன்றது ரொம்ப முக்கியமானது. பின்னம் கிடையாது, பின்னம் எதுவுமே கிடையாது, பின்னவது. அது மாதிரி நம்மளாம் இங்கே இத்தனை பேர் உட்காந்துருக்கோம், தனித்தனியாக இருக்கிற மாதிரி இருக்குது. தனித்தனியாக ஏன் இருக்கிற மாதிரி இருக்குது, தேகம்லாம் இருக்குன்னு சொன்னால் நம்ம உடம்புல இருக்கிறது அந்த பஞ்சபூதங்கள் தான். எல்லார் உடம்புலையும் அதே பஞ்சபூதம் தான் இருக்குது, இங்கே அதே பஞ்சபூதம் தான் இருக்குது. ஆனால் நம்மளாம் தனித்தனியாக இருக்கோம்னு சொல்லுவோம். அது எப்படி இருக்குது? ஒரே பஞ்சபூதம் தான் எல்லாத்துலேயும் இருக்குது, தனித்தனியாக இருக்கோன்னு நம்ம தனித்தனியாக பிரித்து பார்க்குறோம். அப்படின்னு சொன்னாக்க நமக்கு இருக்கக்கூடிய அந்த மனோ புத்தி அகங்கார சித்தம் இதுதான் தனியாக இருக்க ஒழிய அதை தவிர வேறு எதுவும் தனியாகவே இல்லை. இந்த மனோ புத்தி அகங்கார சித்தத்தை யார் நாசம் பண்ண முடியும்? தானே தான். அது ஒன்றுக்கு தான் நமக்கு அதிகாரம் கொடுத்தா, அதுதான் புருஷார்த்தம். புருஷார்த்தத்திலே பரம புருஷார்த்தம் எதுன்னு கேட்டால் அதுதான். அந்த உபாதியை, எனக்கு உபாதி இருக்கிறதா நான் நினச்சிட்டு இருக்கிறத நான் என்னோட மனசால் ரிமூவ் பண்ணிட்டேன்னா எனக்கும் இன்னொருத்தருக்கும், எனக்கும் மரத்துக்கும், எனக்கும் கிளிக்கும், எனக்கும் பசுவுக்கும், எனக்கும் டேபிளுக்கும் வித்தியாசமே இருக்காது. எல்லாவற்றையும் என்னால் ஒன்றாகவே பார்க்க முடியும். அடுத்து என்ன சொல்ற? தன் நாஷே தத் நாஷே. உபாதிகள் அழிந்த பிறகு கேவலக, தமிழ் கேவலம் கிடையாது, ஒன்லி ஒன்லி கேவலக தனிப்பட்ட பரம்பொருளாக பவேத் தோன்றுகிறது. நேரத்தில் பவேத்னு தோன்றுகிறது. ஆகாசம் ஒன்றே ஆயினும் உபாதிகளால் பிளவுபட்டது போல் தோன்றுகிறது. அதை போன்று ஆத்மா ஒன்றேதான் இருந்தாலும் உதய ஜீவாத்மா என்று நாம் பிரித்து ஒவ்வொருவரையும் தனியாக பார்க்கிறோம். இந்த உபாதின்றதுக்கு ஒரு இடத்துல என்ன எதெல்லாம் உபாதின்னு புரிஞ்சுக்கணும். ஸ்வரூபத்தை பாதிக்காமல், எப்படி சூரியனை பாதிக்காமல் அந்த மேகக்கூட்டங்கள்லாம் போனப்புறம் சூரியன் இருக்குது, அதுக்கு முன்னாடியும் பிரகாசம் இருக்குது, மேகக்கூட்டம் மறைக்கும் போதும் பிரகாசம் இருந்தது, பிரகாசம் இருந்து கொண்டே இருக்கிறது. சூரியனை மேகத்தால் ஒன்றும் செய்ய முடியாது. ஒரு இந்த கையை இங்கே கண்ணால் வச்சாக்க சூரியனை மறைச்சிடறேன், அதனால் சூரியனோட என் கை பெருசா இல்லை, இடமாறு தோற்றப்பிழை, அவ்வளோதான். இந்த கையை இப்படி தூரம் எடுத்துகிட்டு போனால் சூரியனும் கொஞ்சம் தெரியறது, இந்த லோகமும் தெரியுது. இந்த கையை ரிமூவ் பண்ணிட்டோன்னா சூரியன் ஃபுல்லாக தெரியுது, எல்லாமே தெரியுது. அதனால் இந்த கையை வச்சுக்கிட்டதுனாலே அது மறைஞ்சு போகுது, அது பாட்டு இருந்துகிட்டு இருக்கு, ஒன்றுமே ஆகலை. அதுதான் உபாதி. உபாதின்றது தன்னுடைய சேர்க்கையினால் மாற்றம் உண்டாவது போல் காட்டும், ஆனால் உண்மையிலேயே மாற்றம் கிடையாது. அதை நம்ம புரிஞ்சுக்கணும். அதுதான் அந்த காட்சிகள் எல்லாம் மாறிக்கொண்டே இருக்கிறது, அது உண்மை அல்ல. அது மாற்றத்தை இருப்பது போல் காட்டுகிறது, ஆனால் அந்த மாற்றம் உண்மையில் இல்லை, எல்லாம் ஒன்றாக தான் இருக்கிறது. அப்படின்றதுக்கு என்னென்னலாம் திருஷ்டாந்தம்னு பார்த்தா, ஒரு தண்ணி மேலே பாசி மேலே படிச்சிருக்கு, தண்ணி தெரியல, அந்த தண்ணி உள்ளதான் இருந்துருக்கு. அது பாசி ரிமூவ் பண்ணிட்டால் ஜலம் தட்டிடுறது. அதே மாதிரி ஒரு ஸ்படிகத்தை முன்னாடி வரப்போகிறது, ஒரு ஸ்படிகத்துக்கு முன்னாடி மஞ்சள் பூவை வச்சா அந்த மஞ்சளாக தெரியுது ஸ்படிகமே, அந்த மஞ்சளை ரிமூவ் பண்ணிட்டா ஸ்படிகம் க்ளீனாக இருக்குது. அப்போது அந்த மஞ்சள் பூ தான் அதுக்கு உபாதி.
அந்த மஞ்சள் பூவை அந்த பக்கத்துல இருந்து பார்க்கும்போது ஸ்படிகத்தை ஒருத்தன் பார்த்தான்னா மஞ்சளா இருக்கு இந்த ஸ்படிகம்னு சொல்றான். ஆனா அந்த ஸ்படிகத்துல ஏதாவது சேஞ்ச் ஆயிடுத்தோ, ஒண்ணுமே சேஞ்ச் ஆகல. அத மாதிரி நம்ம ஆட முடியும். அதுதான் சத்தியம், அதான் சத்து சித்து. உண்மையாக இருக்கக்கூடிய நாலேஜ், அறிவு, எந்த கலங்கமும் இல்லாத தூய அறிவு, எந்த கலங்கமும் இல்லாத தூய இருப்பு, பியூர் எக்ஸிஸ்டன்ஸ், எந்த கலப்படமும் இல்லாத உண்மையான ஆனந்தம், எந்த பொருளாலும் வர முடியாத ஆனந்தம். அதை மனுஷனால எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். மனுஷ ரூபத்துல, மனுஷ உடம்புல, மனுஷ மனசோட இருந்துட்டு அதை எக்ஸ்பிளைன் பண்ணவே முடியாது. ஏன் எக்ஸ்பிளைன் பண்ண? நானே தான் அந்த ஆனந்தம். அதனால அதை எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. அதை உணர்ந்து கொள்ள முடியும். அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறது அப்படி இப்படி சுற்றி வளைச்சி சொல்லலாம், அப்படிதான் சொல்லலாம். இது உரிச்சுட்டே போனால் ஏன்னா மீதி என்ன இருக்கோ அதுதான் சொல்லணும். மீதி என்ன இருக்குன்றதை அவனாக தான் பார்க்கணும், வேறு வழியே கிடையாது. அதுக்கு தான் சிரவணம் மனனம் நீத்தியாசனம் வச்சுருக்கு. இல்லைன்னா சிரவணத்தை கேட்டுட்டு நேராக போயிடலாமே. 1 மணி நேரம் கிளாஸ் கேட்டுட்டு ஆத்மா ஆத்மான்னு சொல்லிட்டு ஒரு சர்டிஃபிகேட் வாங்கிட்டு போயிடலாமே. அப்படி முடியலையே, அதுக்காக தான் அதை பண்ணி ஆகும். ஸோ அதை ஸ்படிகத்தில் காட்டுற மாதிரி. அடுத்தது ஒரு மரத்தை பார்த்து ராத்திரியில் பேய் பேய்ன்னு நம்ம கேட்டிருப்போம். ஏற்கனவே நமக்கு இந்த ஞானம் எங்கேயோ கேட்டிருப்போம். அதனால தான் அந்த ஐடியா தோன்றுறது. அதை கேட்டுட்டு ஓ பேய் அப்படின்னு மரத்தை பார்த்து நினச்சிக்கிறது. அப்புறம் அந்த பேய் எப்போ போயிடும்? மரத்தை நல்லா லைட் அடித்து பார்த்தா அது மரம்னு தெரிஞ்சு கொடுக்குது. அடுத்தது தண்ணியில் ஏதாவது ஒரு அசுத்தத்தை ஏற்படுத்துகிறோம்னு வச்சுக்கிங்களேன். ஒரு சந்தனக்கட்டையை போட்டோம்னாக்கா அது அதில் படிஞ்சு போயிடுறது. அது ரிமூவ் பண்ணிட்டோம்னாக்கா அது கிளியர் ஆகிடுறது. அடுத்தது ஒரு மோதிரத்தை வச்சுட்டு அது மேலே துணியை மூடி வச்சுட்டாக்கா அது மோதிரம் கண்ணுக்கு படலை. அது மோதிரம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு என்ன பண்ணணும்? ஒன்றுமே பண்ண வேணாம், அந்த துணியை ரிமூவ் பண்ணிட்டா மோதிரம் தெரிஞ்சு போடுறது. அப்போ உபாதினா என்ன அர்த்தம்னா, உபாதி என்பது டெம்பரரியாக உண்மையை மறைக்கும், பிரகாசத்தை மறைக்கும், வஸ்துவை மறைக்கும். ஆனால் அந்த வஸ்துவையோ பிரகாசத்தையோ உண்மையையோ அதனால் எதுவுமே பண்ண முடியாது. அதுக்கு பெரிய திருஷ்டாந்தம் எதுன்னு கேட்டால் ஆகாசம் தான். ஆகாசத்தை கலங்கப்படுத்த முடியல, பிளவுபடுத்த முடியல. ஆகாசம் அப்படியே தான் இருக்கு. அது பிளவுபட்டது போல் தோன்றுகிறது. கடாகாசம் மகாகாசம், என்னோட ரூமு உன்னோட ரூமு, அது மாதிரி சொல்லிக்கிறது. இது தயானந்த சாமிஜி ஒரு ஜோக் சொல்லுவார், இது வரை கேட்டிருப்பீங்க. முதல்ல அவர் பாம்பேக்கு போகும்போது, அப்போல்லாம் வேறு இடத்துலலாம் அப்பார்ட்மெண்ட் கிடையாது. ஒருத்தர் ஒரு பக்தர் நான் புதுசாக ஒரு வீடு வாங்கியிருக்கேன் பாருங்கண்ணா. எங்கேப்பா வீடு நிறைய, இங்கேருந்து ஒரு 1/2 மணி நேரத்தில் வந்துடும் வீடு அப்படின்னாராம். சரின்ட்டு அழிச்சுன்னு போனாராம். அழிச்சுன்னு போனால் ஒரு பெரிய பில்டிங்க்கு முன்னாடி நிறுத்தினாராம். பெரிய மாளிகை மாதிரி வந்தான். பார்த்த உடனே இவ்வளோ பெரிய, அவர் சாதாரண கவர்மெண்ட்டில் வேலை செய்கிறார். அப்பா இவ்வளோ பெரிய வீடு எப்படிப்பா நீ வாங்கினேன் அப்படின்னா, இல்லை சாமி இது வாங்குவா, இதில் ஒரு இடத்துல இருக்கு என் வீடு அப்படின்னா. அது இப்படி ஒரு இடத்துல இருக்கணும், இல்லை 9ஆம் மாடியில் இருக்குன்னா. ஓஹோ, இந்த மொத்த பில்டிங் ஒன்றுது கிடையாதா? இல்லை 9ஆவது மாடி. 9ஆவது மாடி போனதான். சரி, இந்த 9ஆவது மாடியெல்லாம் உனக்கு சொந்தமா? இல்லை இதில் 8 ஃப்ளாட் இருக்குது, இதில் 1 என்னதுன்னாராம். சரி, இன்னும் இப்படி தேடிட்டு போனேன். அதை கதவு திறந்து உள்ளே போனான். உள்ளே போனோன்னா இதுதான் என்னோட வீடு. ஓஹோ அப்படியா, ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி இப்படி பார்த்தாராம். பார்த்துட்டு எப்பா இந்த மேலே ரூஃப் இருக்க, இது இது ஃபுல்லாக உனக்கே சொந்தமா இல்லை என்ன சமாச்சாரம்? இல்லை இது 10ஆவது மாடியில் இருக்கிறவனுக்கு அதுதான் ஃப்ளோர். அப்போ அது சொந்தம் இல்லையா அவனுக்கு? இல்லை. சரி, இப்போ நம்ம நின்றுட்டு இருக்கோமே, இந்த ஃப்ளோர் உனக்கு சொந்தமா அப்படின்னு கேட்டால் இல்லை 8ஆவது மாடியில் இருக்கணும் ரூஃப்னா. அடப்பாவன். சரி ரைட்டு, அப்போ லெஃப்டில் போய் இந்த சவுறு என்னது, இதாவது உனக்கு சொந்தமானு கேட்டான். இது நான் 7ஆம் நம்பர், அவன் 8ஆம் நம்பருக்கும் அது சொந்தம்னா. அப்போ என்னப்பா நீ வீடு வாங்கியிருக்கேன்னு எங்கே பாருங்கா? வேர் இஸ் யுவர் ஹவுஸ் கேட்டா அது மாதிரி தான். அது மாதிரி நம்ம ஹவுஸ் அப்படின்னு பார்த்தா ஒன்றுமே கடைசியில் பார்த்தா ஒன்றுமே இல்லை. நம்மளால நினச்சிட்டு இருக்கோம். அதுக்கு போய் இப்போ 10 லட்சமா, 10 lakhs 2 lakhs கொடுத்து என்னடா வாங்கினான்னு கேட்டால் ஒன்றுமே வாங்கலை. அது வீடுன்னு நான் நினச்சிட்டு இருக்கேன். இட்ஸ் ஆல் மோஷன். நம்மளாம் நினச்சிட்டு இருக்கோம் அது நம்மளுதுன்னு சொந்தம்னு நினைக்கிறோம். அதனால அது வீடாகிடுது. ஸ்பேஸை கொஞ்சம் இதுவாக பிரித்து வச்சுட்டு அது எனக்கு சொந்தம்னு நம்ம சொல்லிட்டு இருக்கோம். அது மாதிரி தான் எல்லாமே உபாதி. அதை விட இன்னொரு பெரிய ஜோக் என்னன்னு கேட்டால், நம்ம சரீரமே அப்படி தானே. அந்த சரீரமே டெம்பரரி ரெசிடென்ஸ், அபோட், டெம்பரரி ஹவுஸ் கிவன் பை காட். நம்ம அது ரெண்ட்டு கொடுத்துருக்கோம், ஞாபகம் வச்சுக்கோங்க. ரெண்ட்டு என்ன ரெண்ட்டு தெரியுமோ? நிறைய புண்ணியம் பண்ணியிருக்கோம்.
அதனால இந்த வீடு கொடுத்துருக்கேன். இந்த வீடே பாருங்க நிறைய ஒவ்வொருத்தருக்கும் தொடர்பு. பெரிய வீடா இருக்கு சில பேருக்கு சின்ன வீடா இருக்கு, சில பேருக்கு வயிற்று வலியோட வீடு இருக்கு, சில பேருக்கு தலைவலியோட வீடு இருக்கு. இந்த வீடுகள்லாம் டெம்பரரி ரெண்டட் ஹவுஸ். இதுக்கு ரெண்ட் பே பண்ணிருக்கோம். இதுக்கு வந்து இப்போ அமௌண்ட் வேற ஏற்கனவே டிடிஎஸ் பிடிச்சிட்டாரு பகவான். டிடிஎஸ்னா தெரியுதோ இல்லையோ. அதனால எல்லாம் எவ்ரி திங் இஸ் இன் அட்வான்ஸ். முன்னாடியே பகவான் பிடிச்ச டிடிஎஸ்லாம் பிடிச்சிருந்தா அந்த பாடியை நம்ம கொடுத்துருக்காரு. அதில் வந்து அந்த ரெண்ட்டை ஒழுங்காக பே பண்ணிட்டு இருக்கோம். அதனால தான் நமக்கு இது வந்து ஆயதனம்ன்றான். சாஸ்திரப்படி பார்க்கணும் இது ஆயதனம். இந்த உடம்புல இருந்துட்டு தான் சுக துக்கத்தை நம்ம வந்து அனுபவிக்கிறோம். அது இன்னும் ஃபர்தராக பார்ப்போம், அடுத்ததுக்கு போங்க. அதனால இப்போ என்ன ஞாபகம் வச்சுன்னா, நம்ம வந்து இப்போது ஆரம்பிக்கும் போது மைக்ரோ காசம் மேக்ரோ காசம் பார்த்தோம். மைக்ரோ அண்ட் மேக்ரோ இது ரெண்டுக்கும் என்ன காமன்? குரோன்னு சொல்லாதீங்க, மைக்ரோ மேக்ரோ. குரோ காமன் இல்லை, ரெண்டுக்கும் காமன் வந்து உபாதி. உபாதி தான் ரெண்டுக்கும் காரணம். என்ன ரொம்ப போன கிளாஸில் படித்து ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். என்னது இது உபாதி? நமக்கு உபாதி வந்து சரீரத்ரயம். ஈஸ்வரனுக்கு பிரபஞ்சமே சரீரம், அதனால பிரபஞ்சத்ரயம். அதுக்கப்புறம் எனக்கு உபாதி வந்து சிதாபாசம், அது ஈஸ்வரனுக்கும் இருக்கு. அது வந்து மாயாவா இருக்கு, பெரிசா இருக்கு, எனக்கு சின்னதா இருக்கு. கடைசியில் ஒன்னே ஒன்று தான் ரெண்டு பேருக்கும் காமனாக இருக்கு, அது கான்சியஸ்னஸ், ஒரிஜினல் கான்சியஸ்னஸ். ரெண்டுக்கும் ஒன்றா அந்த பிரயாணத்தில் நான் அதில் போய் சேர்ற வர்றோம். என் பிரயாணம் முடியல. எப்போ போய் சேர்றனோ அப்போ தான் என்னோடய பிரயாணம் முடியுது அப்படின்னு அர்த்தம். அப்போது இப்போ மேக்ரோ காசத்தை பற்றி பேசிகிட்டு இருக்கோம். மேக்ரோ காசம் என்ன? அகண்ட பிரபஞ்ச லெவலில் இந்த உபாதி எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம புரிஞ்சுது. இந்த உபாதி, இந்த மேக்ரோ காசத்தையும் நம்ம சொப்னத்தில் நம்மளே உருவாக்குனதா நினச்சிட்டு பார்க்கணும். இது தனியாக அந்த உலகத்தில் பார்த்தா அது உலகம் வேறு, நம்ம வேறு நினைக்கிறோம். நானே உருவாக்கிய என்னுடைய கனவில் என்னுடைய சரீரம், என்னால் உருவாக்கப்பட்ட புலி, என்னால் உருவாக்கப்பட்ட உலகம், இது எல்லாமே உபாதி தான். நான் தனியாக இங்கே படுத்துட்டு இருக்கேன். ஜாகிரத அவஸ்தையில் விழுப்பு அவஸ்தையில் இருந்த நான் தனியாக இருக்கேன். நான் தான் இதெல்லாம் கிரியேட் பண்ணியிருக்கேன். இதெல்லாம் கிரியேட் பண்ண அப்படி தான் ஈஸ்வரன் பாட்டு இருந்துட்டு இருக்கார். அவர் ஒரு லோகத்தை கிரியேட் பண்ணுறார். அதுக்குள்ளார ஒரு புலி இருக்குது, அதுக்குள்ளார ஒரு மனுஷன் இருக்கான், அதுக்குள்ளார எல்லாம் போயின்னு இருக்கு. அதனால அவர் எதாவது பண்ணணுமான்னு கேட்டால் ஒன்றுமே பண்ண வேணாம், பேசாமல் தூங்கிட்டு இருந்தால் போதும். அதுதான் யோக நித்திரை. எப்படி தூங்கிட்டே லோகத்தை நடத்துறாருன்னா அவ்வளோ ஈஸியாக இருக்குது. எப்படி நம்ம நம்மளே பண்ணுறவன், தூங்கிட்டே ட்ரீமில் பண்ணுறவன். அப்படியே பகவான் பண்ண மாட்டார், பண்ணுறார். அடுத்த ஸ்லோகத்துக்கு 11. நானோபாதிவசாதேவ யாதிவர்ணாஸ்ரமாதயः ஆத்மன்யாரோபிதாஸ்தோயே ரசவர்ணாதிபேதவத். அடுத்த ஸ்லோகத்தில் ஜாதி வர்ணாசிரமத்தை பற்றி வருது. இதுவரையிலும் நம்ம வந்து மேக்ரோ பெரிய விஷயங்களை பற்றி பேசிட்டு இருந்தோம். இப்போ வந்து எல்லா தர்மங்களும் உபாதி தான்றது இது புரிஞ்சுக்கிறது, கிரகிச்சிக்கிறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா தர்மத்தை நம்ம அனுஷ்டானம் பண்ணுறோம். இந்த அனுஷ்டானம் பண்ணுற தர்மங்கள், எனக்கு ஜாதி இருக்குது, எனக்கு வர்ணம் இருக்குது, எனக்கு ஆஷ்டம் இருக்குது, இதெல்லாம் கூட உபாதிகள் தான். ஆத்மாக்கு அதெல்லாம் கிடையாது இல்லையா? எல்லாத்தையும் ஆகாசத்தையே கிடையாதுன்னா ஆத்மாக்கு எப்படி இருக்க முடியும்? இதெல்லாம் விடுறதுன்றது வந்து அவ்வளோ சுலபம். அதனால தான் ஸ்டெப் மேலே போக போக கஷ்டம். தமோ குணத்துலேருந்து ரஜோ குணத்துக்கு வர்றதே கஷ்டம். ப்ரிடாமினண்ட்டாக எல்லாருக்கும் 3 குணம் இருக்குது. நம்ம தூங்கினா நமக்கு தமோ குணம் தான் இருக்குது. ஆனால் ப்ரிடாமினண்ட்டாக ரஜோ குணத்துலேருந்து ப்ரிடாமினண்ட்டாக சத்துவ குணத்துக்கு வர்றது கஷ்டம். ப்ரிடாமினண்ட்டாக சத்துவ குணத்தை விடுறது தான் ரொம்ப 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 கஷ்டம். ஏன்னு கேட்டால், நான் யோக்கியனாக இருக்கேன், சுத்தியெல்லாம் அயோக்கியத்தனமாக நடக்கிறது. நான் தர்மிஷ்டனாக இருக்கேன், சுற்றி இருக்கிறதுலாம் தர்மமாக இல்லை, அது நான் மாற்றணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். மாற்றணும்னு நினைக்கிறதுல தப்பு இல்லை, ஆனால் அது அவ்வளோ சுலபமான விஷயம் இல்லை. ஏன்னா சிருஷ்டியே அப்பையிலேருந்து தேவாளுக்கும் அசுராளுக்கும் சண்டை நடந்துகிட்டே தான் இருக்குது. கடைசியில் விஷ்ணுவிட்டோ சிவன்ட்டோ போய் தான் புகார் பண்ணுறான். அதனால தேவர்கள் அசுரர்கள் இதெல்லாம் இருக்கிறது நியாயம்தான். இப்படி தான் இருக்குது. உலகம்னாவே அப்படி தான் இருக்க முடியும். இது ரெண்டும் இருந்துட்டு தான் இருக்கும்.
நம்ம இதுவரையிலும் சம்பாதிச்ச நல்ல குணங்களுக்கு மேலே போகணும்னா இந்த உலகத்தை அப்படியே அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கு நம்ம கற்றுக்கணும். அதுக்கு தான் நம்மளை பெரும்பாலானவர்கள் ரொம்ப கஷ்டப்படுறது. அதுக்கு தான் ரோட்டில் போனால் நாய்ஸாக இருக்குது, ஹோட்டலுக்கு போனால். ஒரு தடவை நான் வெளிநாடெல்லாம் போயிட்டு கடைசியில் இங்கே சென்னைக்கு வந்திருந்தோம். ஒரு இடத்துல இந்த 7 ஸ்டார் 5 ஸ்டார் ஹோட்டலாம் பார்த்து அழுத்து பிடிச்சி காத்தாலேருந்து சாயந்தரம்னா இதையே பார்த்துட்டு இருக்க. சாதாரண ஒரு ஹோட்டலில் போய் சாப்பிட்லான்னு ஒரு ஃப்ரெண்டுகிட்ட சொன்னேன். அவர் என்ன பண்ணார், நுங்கம்பாக்கத்தில் ஒரு செல்ஃப் சர்வீஸ் ஹோட்டலுக்கு சிம்பிளாக எல்லாரும் போய் சாப்பிட்ற மாதிரி ஒரு ஹோட்டலுக்கு அழைச்சிட்டு போனேன். அங்கே போய் உட்காந்து சாப்பிட்டோம். பக்கத்தில் ஒரு ஃபேமிலி வந்து உட்காந்து சாப்பிட்டோம். ஒரு காஃபி வாங்கிட்டு ஒரு வெஜிடேரியன் ஹோட்டலில் ஒரு காஃபி மட்டும் வாங்கி சாப்பிட்லான்னு சொல்லிட்டு சாப்பிட்டு உட்காந்து ஒரு நிமிஷத்தில் அந்த பக்கத்தில் உட்காந்துட்டு இருந்தா அந்த மாமா என்ன பண்ணாரு, எல்லாம் அவர் சாப்பிட்ட எச்சு தட்டுலாம் 2 கொண்டாந்து வச்சார் எங்கள் டேபிள். அவர் கொஞ்ச நேரம் கழிச்சு கப்பெல்லாம் கொண்டாந்து வச்சார். அப்புறம் இன்னொரு எனக்கு ஒன்றுமே புரியல, ரொம்ப பிரச்சனை இருக்கு, என்னடா இது, எதுக்கு அவங்க எச்ச தட்டை கொண்டாந்து இங்கே வைக்கிறாங்க அப்படின்னு பார்த்தா சர்வசாதாரணமாக பண்ணுறாங்க. அதை பார்க்கும்பொழுது எனக்கு ரொம்ப ஷாக்காக இருக்குது. அதுக்கு அடுத்தது நான் ரொம்ப வருஷம் கழிச்சு வரேன்னா திரும்பி வந்து பார்த்தேன். நான் ஏற்கனவே போன ஒரு இடத்துல போய் எக்மோர் ஸ்டேடியம், அங்கே போய் இப்படி நடந்து போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனால் அதெல்லாம் உள்ளெல்லாம் போட்டு ஒரு செக்யூரிட்டி நிற்கிறான். அவன் ஹிந்தியில் வேறு பேசுகிறான். அவங்க ஆப்கோ கேட்ச் ஆகியான்றான். நம்ம ஊரில் கேட்டால் வந்து ஐடி கார்டு இருக்கா, நீங்கள் மெம்பரான்னு கேட்குறான். எந்தெந்த இடத்துக்குலாம் நம்ம ஃப்ரீயாக போனோமோ அங்கெல்லாம் போக முடியல. சரி போனால் போகிறது, இப்படி ஒரு பார்க்குக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட போனால் 11 மணிக்கு மூடி திரும்பி 4 மணி வரைக்கும் யாருமே அனுமதிக்கப்படவில்லை. இதை போல் ஒரு முட்டாள்தனத்தை நான் உலகத்தில் பார்த்ததே கிடையாது. ஒரு பார்க்கு பப்ளிக்காக கட்டி வச்சுட்டு சென்னை நகரம் முழுவதிலுமே 11 மணிலேருந்து 4 மணி நேரம் உள்ளே போக முடியும். ஏன்னா பிச்சைக்காரன் வந்துடுறான். அதனால் நல்லவனும் உள்ளே போகாதுன்றான், எவனுமே போகக்கூடாதுன்றான். அது என்ன அர்த்தம்? பப்ளிக் படியை கலெக்ட் பண்ணி அந்த பப்ளிக் படியில் ஒரு பப்ளிக் பிளேஸை கிரியேட் பண்ணி அந்த பப்ளிக் உள்ளே போகக்கூடாதுன்னு எடுத்து ஒரு செக்யூரிட்டி போட்டு வச்சுருக்காங்க. என்ன எவ்வளோ புத்திசாலித்தனமாக அறிஞ்சுப்பான். வயசானவங்களாம் அந்த நேரத்தில் தான் போகிறதுக்கு ஆசைப்படுவான். அப்போ ஏதோ மரஞ்செடி எல்லாம் இருக்கு, அங்கே போய் நாகேஸ்வரா பார்க், படைகள் பார்க், எங்கே வேணால் போங்க. அங்கெல்லாம் சோமசுந்தர முதலி பார்க் இதெல்லாம் முடிச்சுட்டான் 11 மணிலேருந்து 4 மணி இருக்கும். இதெல்லாம் இந்த வெளிநாட்டுக்கெல்லாம் போயிட்டு திரும்பி வந்து பார்த்தா நம்ம ஊரில் இவ்வளோ கோவில்லாம் இருக்குது அப்படின்றது அப்புறம் தான் தெரியும். எது சொல்ல வந்தேன்னா, இந்த சத்துவ குணம் ஜாஸ்தியாக போயிடுதுன்னா சாதாரணமாக இது மாதிரி நடக்கிற விஷயத்தை பார்த்தா நம்மளால் தாங்கிக்க முடியாது. அதுலேருந்து வெளியில் வர்றது இருக்க அதுதான் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால் நானா உபாதி வசா தேவ ஜாதி வர்ணாஷ்டமாதேக ஆத்மன் ஆரோபிதா தோயே தோயே. தண்ணீரில் ரச வர்ணாதி பேதவது, அதில் ரசம் ருச்சி இருக்குது, அதில் நிறங்கள் இருக்குது. நமக்கு தண்ணீருக்கு கலரை போட்டால் தான் அது கலர் ஆகும். அதில் வந்து உப்பு புளி மிளகாலாம் போட்டால் தான் அது ருசிக்கும். அதுக்காக தண்ணீருக்கு வந்து ருசியும் இல்லை மனமும் இல்லை. அது மனமும் இருக்காது ருசியும் இருக்காது. இதெல்லாம் நம்மளாக சேர்த்ததான் முடியும். அதனால் நம்ம சொல்லக்கூடிய ஜாதி மதம் மற்ற வர்ணங்கள் எல்லாம் கற்பிக்கப்பட்டு பின்னாடி ரிமூவ் பண்ணி தான் ஆகணும். அதை அப்படியே வச்சுட்டு ஆத்தாட்டெல்லாம் போக முடியாது. அதை விடுறதுக்கு கற்றுக்கணும். அது வந்து விடுறதுனாக்கா அது அதர்மம் பண்ணுறதுன்னு அர்த்தம் கிடையாது. அந்த தர்மத்தை நம்ம எதை கற்றுண்டோமோ எதை பண்ணோமோ அதை வந்து ஸ்பான்டேனியஸாக கடைப்பிடிக்கணும். அதை வந்து பலாத்காரமாக ட்ரை பண்ணி பண்ணக்கூடாது. நான் ஏற்கனவே பல வகுப்புகள்கிட்ட சொல்லியிருக்கேன், எது வந்து ஒரு சாதகனுக்கு சாதகமாக இருக்கோ எக்ஸசைஸாக இருக்கோ அது சித்தனுக்கு ஆபரணமாக இருக்குது, பூஷணமாக இருக்குது. அது அணிகலனாக இருக்குது. அனாவசியமாக பண்ணுறான். அது வந்து நீங்கள் பண்ணி 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 பழக்கான பொய்யை சொல்ல முடியாது. உண்மையை தவிர நான் அது 10 வருஷம் பண்ணியிருந்தா தானே முடியும். இன்னைக்கு டிசைட் பண்ணால் இன்னும் 15 வருஷம் ஆகும். அதனால தான் இளமையில் கல்லுன்னா வயசானதுக்கு அப்புறம் பண்ண முடியாது. 50 விளையாது 50 விளையாது. 50லாவது கொஞ்சம் வளைச்சா தான் 60 65 ஆகும்போது கொஞ்சமாவது சேஞ்ச் ஆகும். அதனால் இந்த விஷயங்களை வந்து இப்போ கோத்திரம் இதை பற்றி கொஞ்சம் ரொம்ப டீட்டெயிலாக சொல்ல முடியாது. இதுக்கு தனியாக ஒரு வகுப்பை ஒரு 6 மாதம் வகுப்பு நடத்தினா தான் சொல்ல முடியும். வர்ணாசிரமத்தை பற்றி சில விஷயங்கள் காமனாக நோட்டீஸ் பண்ண முடியாத விஷயத்தை இதில் நான் நிறைய ஆராய்ச்சி பண்ணியிருக்கேன் பல ஆண்டுகளாக. தயானந்த சுவாமி உட்பட நிறைய பேர்ட்டு இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். இந்த உலகம் எப்படி போகுது, இதை பின்னாடி ஃபியூச்சரில் எப்படி போகுன்றதை பற்றி நிறைய டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இதில் ஒரு விஷயத்தை பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல சொல்லியிருக்கக்கூடிய ஜாதின்றது மனித ஜாதி, பறவை ஜாதி, விலங்கு ஜாதின்னு அப்படி எடுத்துக்கணும். அந்த ஜாதி வந்து சாதாரண சொல்கிற மனுஷத்துக்குள்ளே இருக்கிற ஜாதின்ற அர்த்தத்தில் இல்லை. அது
ஏன்னா வர்ணம்ன்ற ஒரு வேர்டு அங்கே போட்டுக்கிறதுனால ஜாதின்ற வேர்டு வர முடியாது. அதனால அது மனுஷ ஜாதி, விலங்கின ஜாதின்னு எடுத்துக்கணும். மீன் ஜாதி, பறவை ஜாதி அப்படி எடுத்துக்கணும். அதே மாதிரி வர்ணம் ஆசிரமம் சொன்னால், வர்ணம்ன்றது என்னது? சோசியல் ஒர்க்குக்காக, சோசியல் மை ரெஸ்பான்சிபிலிட்டி டுவர்ட்ஸ் சொசைட்டி இஸ் வர்ணம். சமுதாயத்தில் நான் என்ன செய்ய வேண்டும்? நான் ஆசிரியராக வேண்டுமா, கர்மாராக வேண்டுமா, கையால் வேலை செய்ய வேண்டுமா, தாசனாக சர்வீஸ் பண்ண வேண்டுமான்றது டிசைட் பண்ணுறது வர்ண தர்மம். வர்ண தர்மத்தில் படி இப்போ எப்படின்னா, ஒரு வர்ணத்தில் பிறந்தா நான் சத்திரனாக இருந்தாலும் நான் ஆட்சி புரிய வேண்டும், அப்போ வில் எடுத்து போராட வேண்டும், குதிரை ஏற்றம் செய்ய பழகி கொள்ள வேண்டும். நான் வைசியன் அப்படின்னு சொன்னால் நான் வந்து பிஸ்னஸ் பண்ணுறது தெரிஞ்சுக்கணும். எங்கள் அப்பா பண்ணவர் நான் இதை பண்ணது குல தர்மமாக வருகிறது. ஆனால் அது தனக்காக பண்ணுறதில்ல, சொசைட்டி. வாட் இஸ் த ரோல் ஃபார் மீ இன் த சொசைட்டி? நான் மற்றவர்களுடன் எப்படி பின்னப்பட்டிருக்கிறேன் என்பதுதான் வர்ணம். ஆசிரமம்ன்றது எனக்கு உள்ளுக்குள்ளே நான் என்னென்ன பண்ணுறது? நான் சந்தியாவந்தனம் பண்ணணும், நான் காத்தால எந்திரிக்கணும், நான் பாடி பில்டப், என் பாடி பில்டப் பண்ணிக்கணும். இதெல்லாம் பர்சனலாக பண்ணுறது, பர்சனலாக பண்ணிக்கிறது ஆசிரமம். சொசைட்டிக்காக, சமுதாயத்தை. அப்போ அந்த காலத்தில் சமுதாயத்துக்காக நான் பண்ணுறது தான் ஒர்க்கு. வேலைன்றது புவாக்காக இல்லை, சாப்பிட்றதுக்காக பண்ணுறது கிடையவே கிடையாது. சாப்பாடு அன்னம்ன்றது நம்மளோட தர்மத்துப்படி அன்னத்துக்காக ஒருத்தன் படித்தான், அன்னத்துக்காக ஒருத்தன் வேலை செஞ்சான்றதே கிடையாது. அவன் டியூட்டியை பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக அன்னம் கிடைக்கும். ஏன்னா அதில் தான் அன்னச்சத்திரம் நிறையா இருந்தது, தர்மச்சத்திரங்கள்லாம் எல்லாம் இருந்தது. சாப்பாடுன்றது ஒரு பிரச்சனையாகவே நம்ம சொசைட்டியில் நம்ம எடுத்துக்கல. என்னோட டியூட்டியை நான் செஞ்சால் இன்னொருத்தர் ரைட் ஆட்டோமேட்டிக்காக கிடைக்கும். குடும்பம் உள்பட 4 பேர் எடுத்துங்க, அப்பா அம்மா மகன் மகள் 4 பேரும் அவங்க டியூட்டியை செஞ்சால் இன்னொருத்தர் ரைட்டு கிடைக்குமா கிடைக்காதா? அப்பாவோட ரைட்டு சம்பாரித்து குழந்தைய பாதுகாக்கிறது, அதை அவர் பண்ணார்னா அவன் ரைட்டு. குழந்தையோட ரைட்டு அப்பா கிட்டேருந்து பணத்தை வாங்கி படிக்கிறது, ரைட்டு கிடச்சிருந்தா இல்லையா? பையன் அப்பா சொல்படி கேட்டு அப்பா சொல்படி நடந்துக்கணும். அப்போ அப்பா நினைக்கிறது நடந்துட்டா இல்லையா? அப்பாவோட ரைட்டு ஆட்டோமேட்டிக்காக. அதனால் வி டோன்ட் ஆஸ்க் ஃபார் த ரைட், வி ஓன்லி டூ த டியூட்டி. இது வெஸ்டர்ன் கல்ச்சர் தான் தேஸ் உமன்ஸ் லிபரேஷன். உமன்ஸ் லிபரேஷன் ஏன் வருது? ஏன்னா நான் கட்டுப்படுத்தப்பட்டிருக்கேன்ற ஃபீலிங் வரும்போது என்னை லிபரேட் பண்ணிக்கணுன்ற ஒரு ஃபீலிங் வருது. நம்ம இதில் அந்த மாதிரி ஒரு மூமெண்ட்லாம் கிடையாது. இதெல்லாம் நம்ம வெஸ்டர்னர்ஸை பார்த்து காப்பிடிக்கிறது. ஏன்னா நம்ம நம்மளோட கடமையை பண்ணாவே நம்மளுடைய ரைட் ஆட்டோமேட்டிக்காக வந்துடுறது. அப்படின்றது தான் அந்த வர்ணாசிரம தர்மம்லாம் கிரியேட் பண்ணது. இன்றைய நிலையில் அது எப்படி எடுத்துக்கலான்னு பார்த்தீங்கன்னாக்கா, இது ரொம்ப டீப்பாக போக முடியாது, பெரிய சப்ஜெக்டு. ஒரு பிராமணன் எடுத்துக்கிட்டாக்க, ஜாதியினால பிராமணன், ஜாதி பிராமணன், கர்ம பிராமணன், கர்மத்தினால பண்ணுற பிராமணன், அதே மாதிரி குண பிராமணன் 3 எடுத்துக்கலாம். இதில் ப்ரிடாமினண்ட்டாக குணத்தை தான் இன்றைக்கி எடுத்துக்க முடியும். ஏன்னு கேட்டால், இன்றைக்கி ஒரு பிராமண குணமோட ஒரு பையன் பிறந்தான், அவன் ஒரு ஆட்டோமொபைலில் வேலை செய்கிறான்னு வச்சுக்கோங்க, அமெரிக்காவில் போய் வேலை செய்கிறான். அவனோட கர்மம் என்ன? அவனோட கர்மம் வேற. அவன் வைசியனோட இருக்கலாம், வியாபாரம் பண்ணுறான், கார் வியாபாரம் பண்ணுறான். ஸோ அவனோட தர்மம் என்ன, சுயதர்மம் என்ன சொல்லுங்க பார்ப்போம்? சொல்லவே முடியாது. சுயதர்மம் என்ன? சுயதர்மம்ன்ற அவன் செய்கிற கர்மத்தை பொறுத்து தான் சுயதர்மம் இருக்க முடியும். ஒருத்தர் ஒரு ஐயங்காராக இருக்கார், அவர் ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி வச்சுட்டு இருக்காரு. அவர் என்ன பண்ணுவார்? என்ன தர்மம் பண்ணுவார்? சந்தியாவத்திரம் பண்ணுவார், ரைட்டு வீட்டில். ஆனால் அவரோட வைசிய தர்மத்தை அவர் எப்படி கடைபிடிப்பார்? வைசிய தர்மம் பொருளை விருத்தி பண்ணணும். பிராமண தர்மம் அவன் தட்சணை தான் வாங்கலாம், இன்னொருத்தவங்க சம்பளம் கூட வாங்கக்கூடாது. அப்போ என்ன பண்ணுவார் அவர்? அப்போ கான்ஃப்ளிக்டிங் சுச்சுவேஷன் வருது. இன்னொன்று, இன்றைக்கி யார் சத்திரியன்? ஒருத்தருமே சத்திரியம் கிடையாது. சத்திரியன்னா என்னப்போ பார்லிமெண்ட்டில் போய் இந்த பூல் கூட நின்று சண்டை போடணும், சேர்லாம் எடுத்து அடிக்கணும். அதே மாதிரி சத்திரியா எப்படி இருக்க முடியும்? அதுக்கு முன்னாடி சத்திரியன்னா அவன் 8 வயசில் போகணும், போயிட்டு வில் அம்பு கற்றுக்கணும், குதிரை ஏற்ற கற்றுக்கணும். இதெல்லாம் கூட ஒன்றுமே வேண்டியதே. ஒரு குதிரையும் ஏற வேண்டாம், நேராக போய் பார்லிமெண்ட் குதிரையில் ஏறிடலாம். ஒன்றுமே பண்ண வேணாம், எந்த குவாலிஃபிகேஷனும் வேணாம், மனுஷனாக இருந்தால் போதும். அப்படி இருக்குப்பா சத்திரிய தர்மம் இல்லையா? சத்திரிய தர்மம்ன்றது எப்படி டிஃபைன் பண்ண முடியும்? யார் வேணால் என்ன வேணால் பண்ணலாம். அப்படிங்கும்போது அப்போ இன்னொன்று எடுத்துப்போம். இப்போது உடலால் உழைக்கின்றவர்கள், அந்த வர்ணத்துக்கு என்ன உடலால் உழைக்கிறதுனா, நம்ம எல்லாருமே சூத்திரம் தான். இல்லைன்னு சொல்லுங்க பாவம். நம்ம வேக்யூம் கிளீனர் எடுத்து க்ளீன் பண்ண வேண்டியிருக்கு, டாய்லெட்டை க்ளீன் பண்ணுற. அமெரிக்காவில் ஒரு பிராமண பையன் போயிட்டான், அவன் தானே எல்லாம் பண்ணுறான், ட்ரைவ் பண்ணுறான் ஒய்ஃபுக்கு. ஸோ இது டாய்லெட் அவன் தான் க்ளீன் பண்ணுறான். இன்னொரு வீட்டில் போய் இதை விட அந்த டாய்லெட்டை நம்ம தான் க்ளீன் பண்ணுறோம்.
ஒன்றுமே பண்ண முடியாது. 4 வேலையும் எல்லாருமே பண்ண வேண்டியது. அதில் ப்ரிடாமினண்ட்டாக வைசியம் பண்ணுறது தான் பண்ண வேண்டியது. நல்லா திங்க் பண்ணி பாருங்க. நம்ம பண்ணுறதுல 90% ஆஃப் த ஜாப் வைசியனோட ஜாப் தான். எவ்ரிபடி இஸ் எ கமர்ஷியல் பர்சன். நீங்கள் பணத்தை கொண்டு பேங்க்கில் போட்டாலும் நீங்கள் வைசியம் தான். வட்டி வாங்குறது என்னது இது? எவ்ரிபடி இஸ் டூயிங் எவ்ரி திங். அதில் ப்ரிடாமினண்ட்டாக வைசியனோட வேலையை பண்ணுறோம். அது மாதிரி பண்ணிவிட்டு நான் இந்த வர்ணத்தை கடைபிடிக்கிறேன், இந்த ஆசிரமத்தை கடைபிடிக்கிறேன். அதே மாதிரி சன்னியாசாசிரமம் கூட அப்படி தான். அடுத்த வேளை சாப்பாட்டை எனக்கு என்னன்னு தெரியப்படாது. நவ் இட் இஸ் மோஸ்ட் கேரண்டீட். ஆசிரமத்தை பெல் அடித்து சாப்பாடு போட்டுறான். பிச்சைன்னா என்ன அர்த்தம்? பிச்சைன்னா நான் வந்து பிச்சாம் தெய்யின்னு போனால் என்ன கிடைக்கும்னு எனக்கு தெரியப்படாது. அப்படி 100% பார்த்தா ஏதோ ஒரு சர்டன் பர்சன்டேஜ் ஒவ்வொருத்தருக்கும் படி அவங்க கிரேடேஷன் வச்சுட்டு இருக்காங்க. எல்லா ஆசிரமும் அப்படிதான் இருக்கு. அப்புறம் பார்த்தா கிரகஸ்தாசிரமம் பரவாயில்ல, ஓரளவுக்கு ஸ்டேபிளாக இருக்குது. பட் ஆசிரமெல்லாம் ஷேக்கியில் தான் இருக்குது. அப்போது இதை வந்து எப்படி நிர்ணயம் பண்ணுறதுன்றதுக்கு ஒரு பெரிய புஸ்தகமே எழுதணும். அதை நான் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கேன், எழுதணுன்ட்டு. சுயதர்மம்னா என்ன? அப்போ ப்ரிடாமினண்ட்டாக என்னுடைய குணம் என்னன்றதை பெற்றோர்கள் கண்டுபிடிச்சி அந்த குழந்தைகளுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி சொல்லிக் கொடுக்கணும். பின்னாடி செய்யப்படக்கூடிய வேலை என்னன்றது தெரிஞ்சு அதுக்கு தகுந்தமான கடமைகளை அவள் செய்யணும். இன்னைக்கு சூத்ரன்ற ஒரு குலம் கிடையாது. ஏன்னு கேட்டால் மெஷின் தான் சூத்ரன். வேக்யூம் கிளீனர் வச்சுருக்கோம், எல்லாத்துக்கும் மிஷின் ரீப்ளை. இப்போ வந்து அமெரிக்கா, ஜப்பான், இங்கிலாந்து எந்த கண்ட்ரி எடுத்துகிட்டு போனாலும் மனுஷன் பண்ணுறதெல்லாம் இப்போ நானே வந்திருக்கேன். இந்த வீடுலலாம் பார்த்தேன்னா ஸ்ப்ரிங்க்லர் வந்து 4 மணிக்கு ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆகிடுது. ஆஃபீஸ்லேருந்து ஆன் பண்ண முடியும். ஃப்ரிட்ஜ் ஆஃபீஸ்லேருந்து ஆப்ரேட் பண்ணணும். மொபைல் ஃபோனை வச்சு ஃப்ரிட்ஜ், வீட்டில் இருக்கிற ஃப்ரிட்ஜை ஆப்ரேட் பண்ண முடியும். எங்கேருந்து வேணால் இல்லை, யூபிக்விட்டாஸ்ன்றான். எனி டைம், எனிவேர், எனி திங், யூபிக்விட்டாஸ் அப்படின்ற வேர்டு யூஸ் பண்ணுறான். சில பேருக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த மாதிரி உலகம் போயிட்டு. இதை பற்றி முன்னாடியெல்லாம் திங்க் பண்ண கூட முடியாது. இன்னைக்கு வேர்ல்டு வந்து அவ்வளோ ஃபாஸ்ட்டாக போயிட்டு. வேர் இஸ் அ சூத்ரா? எவ்ரிபடி இஸ் அ சூத்ரா. இல்லைன்னு சொல்லுவோம். நம்ம எல்லா வேலையும் செய்ய வேண்டி இருக்கு, செஞ்சுதான் ஆகணும். அப்புறம் மெஷின் ரீப்ளேஸ் பண்ணுறது. அப்போ ஒவ்வொருத்தரும் ஒன்று பண்ண வேண்டி இருக்கிறதுனால இந்த சுயதர்மத்தை இன்னைக்கு வந்து நமக்கு இன்னைக்கு இருக்கிறதுக்கு தகுந்த மாதிரி ரீடிஃபைன் பண்ண வேண்டியிருக்கு. அப்போ வந்து பராதர்மம் பயாவகன்னு பகவானே சொல்லியிருக்காரு. என்னுடைய சுயதர்மம் என்னன்றதை சரியாக டிசைட் பண்ணணும். அதுக்கு குணத்தை பெருசாக எடுத்துக்கணும். கர்மமும் மாறுறது. பிறந்ததுனால நான் ஒரு இதில் பிறந்துட்டு நான் பண்ணுற வேலையெல்லாம் வேறையாக பண்ணிட்டு இருக்கேன். அப்படி பண்ணிட்டு இருக்கும்போது அந்த தர்மத்தை நான் கடைபிடிக்கணுமா வேண்டாமா? அந்த தர்மத்தையும் கடைபிடிச்சுதானே ஆகணும். அது மாதிரி இல்லாமல் எப்படி இருக்க முடியும்? அதனால இந்த விஷயத்தை வந்து ஓரளவுக்கு நம்ம கடைபிடிக்க முடியும். ஒழிய 100% இன்னைக்கு பண்ணுறதுன்றது கஷ்டம். அதுக்கு நம்ம வந்து ஒரு புதிய ஒரு சிஸ்டத்தை ஏற்படுத்திட்டு இருக்கிறது சீனிச்சு போகாமல் காப்பாற்றுறது பார்க்கணும். அவ்வளோதான் பண்ண முடியும். ஒழிய ரொம்ப பெருசாக இதை போய் பிரிச்சுட்டு தொங்கிட்டு இருக்க முடியாது அப்படின்றத தெரிஞ்சு. இந்த பர்டிகுலர்லேருந்து அது வந்து இங்கே என்ன சப்ஜெக்டுன்னு கேட்டால் அது உபாதி தான். அதனால் நமக்கெல்லாம் அது பெரிய விஷயம் இல்லைன்னு தெரிஞ்சு வேதாந்தத்துக்கு வந்த பிறகு அதையும் உற்றுநூறு தானே இங்கே பாயிண்ட்டு. அது ஒரு உபாதி. அந்த உபாதி எதுக்காகன்னு கேட்டால் எப்படி இந்த உடல் கொடுக்கப்பட்டதோ, கண் கொடுக்கப்பட்டதோ, கை கொடுக்கப்பட்டதோ, அதே போல் வர்ணமும் ஆசிரமும் கொடுக்கப்பட்டதே. அதை சரியாக யூஸ் பண்ணி நான் வேதாந்தத்துக்கு வந்துட்டேன், அதையே பிடிச்சின்னு தூங்கிட்டு இருக்க வேண்டான்றது தான் இங்கே பாயிண்ட். அந்த அதுவும் உபாதி தான். அந்த உபாதியிலிருந்து நம்ம வெளியில் வரணும். அதனால் ஆத்மாவில் காணப்படும் தர்மங்களும் உபாதி தான்றதான் இங்கே முக்கியமான பாயிண்ட். நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது. மற்றதெல்லாம் வந்து இப்போ நம்ம இந்த ஸ்டேஜில் ரொம்ப டீட்டெயிலாக அதுக்குள்ளே போக வேண்டாம், அப்படியே எடுத்துகிட்டு போட்டோம். தெரிஞ்சிக்க வேண்டியது கர்ம, ஜாதி, குணம் அப்படின்றதுல குணம் தான் இன்னைக்கு ப்ரிடாமினண்ட்டாக இருக்குது. அதை வச்சு தான் நம்ம டிசைட் பண்ணோம். அடுத்த ஜென்ரேஷனும் நம்ம அதை வச்சு தான் கைட் பண்ணோன்றதை மட்டும் தெரிஞ்சுட்டா போதும். இந்த ஸ்லோகத்துக்கு அர்த்தத்தை பார்ப்போம். தோயே தண்ணீரில் ஜலத்தில் ரச வர்ண ருசி ஆதி. தண்ணீரிலே ருசியும் நிறமும் எப்படி இருக்கின்றது போன்றவர்களெல்லாம் எப்படி வேற்றுமைகளை போல தோன்றுகிறதோ அதே போன்று ஜாதி வர்ண ஆஷ்டிரம ஆதேக, ஜாதி வர்ணம் ஆஷ்டிரமம் போன்றவைகள் நானா உபாதி பலவிதமான உபாதிகளின் வசாத்தேவ வசப்பட்டிருப்பதால் ஆத்மனி ஆத்மாவிடத்தில் ஆத்மாவில் ஆரோபிதாக கற்பிக்கப்படுகின்றன. முழுசாக சொல்லணும்னா தண்ணீருக்கு எப்படி நிறமும் ருசியும்
அதோடு சேர்ந்துள்ள பொருள்களால் தான் உண்டாகின்றன. அதுக்கு உண்மையிலேயே நிறமும் ருசியும் கிடையாது. அதே போல ஆத்மாவுக்கு உபாதிகளின் வசப்பட்டிருக்கின்ற காரணத்தால், உபாதியின் வசம் அது படலை, உபாதியின் வசப்பட்டிருப்பதை போல் நாம் எடுத்துக்கொள்கிறோம். அதையெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டாக்க அந்த வேதங்கள் நம்மால் கற்பிக்கப்பட்டவை தான். அது சில மெச்சூரிட்டிக்காக நம்ம ஏற்படுத்திக்கிறோம். அதையும் விடணும். அதை விடும் பொழுது நாம் அதிலிருந்து மேல்நிலைக்கு நம்மால் போக முடியும். அதில் எதுக்காக பண்ணோம்? அந்த நிலைக்கு பொறுத்த கர்மம் எதுக்காக பண்ணோம்? கர்மத்தை விடுறதுக்காக. எதுக்கு இந்த வர்ணாசிர தர்மம்லாம் இருக்கு? இதை விடுறதுக்காக தான். அது சரியாக பண்ணிட்டோம்னா அதுவே போயிடும். அதை உருவாருக்கம் விபந்தனால் மிருத்தியோர் நிச்சயம் ஆமிருதா. இதில் இன்னொன்று தெரிஞ்சுக்கணும். நம்ம இந்த கம்யூனிஸ்ட் மாதிரி சோசியலிஸ்ட் மாதிரி எல்லாரும் ஈக்குவல் அப்படின்னு சொல்கிறது நமக்கு கர்மத்தை பற்றி தெரியும். நம்ம பண்ண கர்ம பல விளைவுனால்தான் நம்ம பல ஜென்மங்கள் எடுத்துருக்கோம். ஒருத்தர் ஆணாக பிறக்கிறது, ஒருத்தர் பெண்ணாக பிறக்கிறது, ஒருத்தர் நல்ல பணக்கார வீட்டில் பிறக்கிறது, ஒருத்தர் நல்ல கல்வியாக இருக்கிற வீட்டில் பிறக்கிறது. இதெல்லாம் முன் பண்ண வினைகளாலே பண்ணியிருக்கோம். இதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வேணால் நமக்கு கொடுக்கலாம் ஒழிய எல்லாரையும் ஈக்குவலாக பண்ணிடுறதுன்றது முடிகிற காரியமே கிடையாது. அதுக்கு என்னடா பெரிய எடுத்துக்காட்டுனா, நான் நம்ம நாட்டிலே இருந்திருக்கேன், அதெல்லாம் பண்ணுற இடத்துலையே இருந்திருக்கேன். அதெல்லாம் பார்த்தேன்னாக்கா தட் இஸ் இம்பாசிபிள். 75 வருஷம் சோவியத் யூனியனில் அதை சோசியலிசத்தை ட்ரை பண்ணாங்க, ஆனால் முடியல. எல்லாரையும் ஈக்குவலாக ஏன் பண்ண முடியல அப்படின்னா, பேசிக்லி இட் இஸ் நாட் பாசிபிள். வெரைட்டி தான், எல்லாருமே வெரைட்டியாக தான் இருக்க முடியும். அவளுக்கு ஸ்டார்டிங் பாயிண்ட் வேறு, எண்ட் பாயிண்ட் வேறு. நம்ம எங்கே ஸ்டார்ட் ஆகிறோம், எங்கே ஆகணும். பேரண்ட்டு கூட நம்ம ஒரு துவாரம், ஒரு பேசேஜ் தான். குழந்தைகள் நம்ம கிட்ட ஒரே அப்பா அம்மாவுக்கு குழந்தை ஒருத்தன் திருடனாக இருக்கான், ஒருத்தன் பெரிய மகானாக இருக்கான். அதுக்கு என்ன அர்த்தம்? ஒருத்தன் ட்ரக் அடிக்டாக இருக்கான், ஒருத்தன் ஒரு சாமியார போகிறான், மகாசீல குணவானாக இருக்கான். இருக்கா இல்லையா? ஒரே குடும்பத்தில் இருக்க. அப்போ இது ரொம்ப கிளியர் கட்டாக தெரியுது. அவளோட கர்மத்தை கழிக்கிறதா வந்திருக்கான். அதே மாதிரி தேகமே எதுக்காக கொடுக்கப்பட்டிருக்கு? எதுக்கு அனாவசியமாக அந்த தேகத்தையும் கொடுத்து லோகத்தையும் பகவான் கொடுக்குறாருன்னா கர்மத்தை கழிக்கிறதுக்கு தான். அந்த கர்மம்லாம் பண்ணியிருக்கோமே, அந்த கர்மத்தை கழிக்கிறதுக்கு தான் இந்த சரீரத்தை கொடுத்துருக்கார். சரி, அதை கழிக்கிறதுக்கு தான் இந்த புத்தியை கொடுத்துருக்கார். அதெல்லாம் பண்ணால் தானே அது போகும், இல்லைன்னா எப்படி போகும்? இதுக்கு முத்தாய் பேக்கிற மாதிரி ஆதிசங்கரர் இதுலேயே ஒரு லைஃப்பில் நடந்ததாக ஒன்று சொல்கிறார் இல்லையா? இதில் காசியில் அவர் போயிட்டு இருந்தார். அப்போ சண்டாள ரூபத்தில் சிவபெருமான் வந்தார். வந்துட்டு அவர் கேட்டார், ஆச்சாரியர் நீ தள்ளி போன்னு சொன்னார். அவர் யாரை தண்ணி போட சொல்கிற அப்படின்னு கேட்டார். அன்னமயா தன்னமயம் அதவா சைத்தன்யமேவ சைத்தன்யாத் திஜவர தூரி கர்த்தும் வாஞ்சசி கிம் ப்ரூஹி கச்ச கச்சேதி கச்ச கச்சேதி கிம் ப்ரூஹி. யாரை போன்னு சொல்கிற, யாரை போன்னு சொல்கிற அப்படின்னு கேது. திஜவர, அப்படி பெரிய துஜர்களே இப்போ 2வது பிறந்ததுன்னு சொல்லக்கூடிய மகானாக இருக்கக்கூடிய நீ யாரை போய் சொல்கிற? அதிகளிலே சிறந்தவராக இருக்கக்கூடியவ நீங்கள் யாரை போய் சொல்ற? தூரி கர்த்தும் வாஞ்சசி, தூரப்போன்னு சொல்கிறிய. ரொம்ப நல்லா இருக்கு பாருங்க. இதில் அன்னமயத்தினால பண்ண அன்ன உடம்புனாலும் உன் உடம்பும் என் உடம்பும் ஒன்று தான் இல்லையா? உன்னதும் அன்னமயம், என்னதான் அன்னமயம். இல்லை நீ சைத்தன்யம் சொன்ன, நானும் சைத்தன்யம் தான். நம்ம 2 பேருக்கும் என்ன வித்தியாசம் சொல்லி எவ்வளோ பிரமாதமான ஒரு கொஸ்டின். இதெல்லாம் சிவன் கேட்டாரே இல்லை, ஆதிசங்கர் தான் எழுதியிருக்காரு. அவரே இந்த மாதிரி ஒரு சீனை கிரியேட் பண்ணி எழுதியிருக்காருன்னு வச்சுக்கோமே. அவருக்கு தெரியாத விஷயமா என்ன? ஒரு ட்ராமா, இப்போ ஷேக்ஸ்பியர் ஒரு ட்ராமா எழுதுறாரு, அந்த பாத்திரமும் அவர் தான், ஸ்டேஜும் அவர் தான், எல்லாம் அவர் தான். அது மாதிரி தான் ஆதிசங்கர் எழுதிருக்கணும். நமக்கு புரிஞ்சுக்கிறதுக்காக எழுதியிருக்காரு, அவர் புரியாமல் எல்லாம் சொல்லியிருப்பார். அது மாதிரி ஒரு கற்பனையாக ஒன்று கிரியேட் பண்ணி சொல்கிறார். அப்போ அந்த மாதிரி ஒருத்தன் வந்தால் நான் என்ன பண்ணுவேன், நான் என்ன சொல்லுவேன் அப்படின்றத நமக்கெல்லாம் சொல்கிறார். அப்போ இருக்கிறது எப்படி ரொம்ப நல்லா இருக்கு பாருங்களேன். அன்னமயம்னு எடுத்துட்டாலும் உனக்கு எனக்கும் வித்தியாசம் இல்லை. அந்த பஞ்சபூதத்தில் தான் நீ இருக்க, இந்த பஞ்சபூதத்தில் நீ இருக்க. அப்போ பாடியை தள்ளி போன்னு சொன்னாலும் தெரியல. ஏன்னா அதுவும் அண்ணன் தான், இதுவும் அண்ணன் தான். எது 2 ஒன்றா தானே இருக்குது. அது எப்படி தள்ளி போக முடியும்? முடியாது. சரி, நீ சைத்தன்யம்னு சொல்கிறேன்னா நானும் சைத்தன்யம் தான். அப்போ யாரை போய் சொல்கிற? எனக்கு புரியலையே, சொல்லுன்றாரு. அவ்வளோ பியூட்டிஃபுல் கொஸ்டின் பாருங்க. அப்போ தூரம் போகிறது யாருன்னா, யாரும் தூரம் போக முடியாது. பஞ்சபூதம் எங்கும் நிறைந்திருக்கிறது மாயை, சைத்தன்யமும் எங்கும் நிறைந்திருக்கிறது. எதையா போகும் அப்படின்னா அகங்காரம் தான் போக முடியும். வேற என்ன போக முடியும்? அகங்காரம் தான் போகணும். எனக்கு அகங்காரம் இருக்குது, உனக்கு அகங்காரம் இருக்குது. இது 2 தான் போக முடியும், வர முடியும். பஞ்சபூதமும் போக முடியாது, வர முடியாது.
எல்லாமே அப்போ ஆகாசத்தை நம்ம சொன்னோம், இது நவத்தும் போது நவரலன்னு. நெருப்பும் அதே தான். இந்த தேகத்தில் வந்து நெருப்பு இருக்கு, அக்னி இருக்கு. இந்த தேகத்தை எடுத்துட்டு நான் அமெரிக்காவுக்கு போகிறேன், அது அங்கே -25 டிகிரிஸ் இருக்குது, நான் கம்பளியெல்லாம் போத்துக்கிறேன், இந்த தேகத்தோடு இருக்க நெருப்பை நான் பாதுகாக்கிறேன். வெளியிலே நெருப்பு இல்லாமல் என் உடம்புல இருக்க நெருப்பை நான் அக்னியை மட்டும் நான் காப்பாற்ற முடியுமா? அங்கேதான் பஞ்சீகரணம் வேலை செய்யறது. ஒன்னைத்து இருக்கு வெளியில சுத்தமா நெருப்பே இல்லைன்னா நான் அவுட்டு, அவ்வளவுதான். சரி, இந்த நெருப்பை நான் பாதுகாக்கிறேன் இல்லையா, என்னை கொண்டு ஸ்பேஸ்ல விட்டுறா, மூச்சு வச்சு எதுவும் விட முடியாது, அப்படியே இந்த பாடி அப்படியே கொண்டு ஸ்பேஸ்ல விட்டுறா. நான் வந்து இந்த நெருப்பு வாயுலாம் அப்படியே இருக்குமா? இருக்காது, அட்மாஸ்பியர்ல தான் இருக்கும். அவுட்டர் ஸ்பேஸுக்கு போயிட்டா ஆட்டோமேட்டிக் அவுட். இந்த பூமியை சுத்தி தான் நான் அமெரிக்காவுக்கு போகலாம், ரஷ்யாவுக்கு போகலாம், எங்க வேணா போகலாம், பிளேன்ல போகலாம், எல்லாம் பண்ணலாம். இந்த பூமியை விட்டு நான் வெளியில போனாவே அவுட். ஆக்சிஜனே கிடையாது, அக்னி கிடையாது, இந்த அக்னி கிடையாது. அங்கே சூரிய வெளிச்சத்தையே பார்க்க முடியாதுன்றா. சூரியனே இருப்பார், சூரியனை பார்க்க முடியாது. சூரியனை பார்க்கறதுக்கு அட்மாஸ்பியர் வேணும். அட்மாஸ்பியர் மூலமாக தான் நம்ம ப்ளூ கலரை பார்க்குறோம். அட்மாஸ்பியர் மூலமாக தான் நம்ம சூரிய கிரணனை பார்க்குறோம். சூரிய கிரணங்களை பார்க்கறதுக்கு இந்த கண்ணு மட்டும் போதாது, இந்த பூமி வேணும். பூமி இல்லாமல் சூரிய கிரணத்தை பார்க்க முடியாது. ரொம்ப சூரியன் கிட்ட போனால் நம்ம பஸ்மமாயிடும், இருக்க மாட்டோம். அப்போ என்ன அர்த்தம்? அன்னமயத்தால் பண்ணப்பட்டதுன்னு எடுத்துட்டாலும் சரி, நீ சைத்தன்யத்தால் எடுத்துட்டாலும் சரி, உனக்கும் ஒரு வித்தியாசம் இல்லையே, எல்லாரும் ஒன்றா தானே இருக்கோம் அப்படின்னு சொல்கிறது வாஸ்தவம் தானே. அது என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது? ஒன்றும் டிஃப்ரென்ஸ் இல்லை அப்படின்றது இதுலேருந்து தெரிய வருது. இதுலேருந்து இப்போ மேக்ரோலேருந்து அடுத்தது என்ன பண்ண போகிறோம்னா மைக்ரோவுக்கு போகிறோம். இப்போ சமஷ்டி பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய வித்தியாசங்கள்லாம் பார்த்தோம். இந்த வித்தியாசங்கள்லாம் உபாதையாக தான் இருக்குது. இதுலேருந்து அடுத்தது இப்போ அத்தியாசம் பார்த்துட்டு இருக்கோம். 6வது ஸ்லோகத்திலேருந்து 16வது ஸ்லோகம் வரலாம் அத்தியாசம். நம்மளை கவர்ந்து நம்மளை மூடி மறைத்திருக்கக்கூடிய மாயை பற்றி ஆராய்ச்சி பண்ணுறோம். அடுத்தது வந்து உள்ளுக்குள்ளே போகிறோம். நம்மளோட ஸ்தூல சரீரம் எப்படி இருக்குது, சூக்ஷ்ம சரீரம் எப்படி இருக்குது, காரண சரீரம் இருக்குது. இந்த அத்தியாசம் எப்படி நம்மளை வந்து தப்பாக பொருந்திக்க வைக்கிறது, அதை ரிமூவ் பண்ணோம். இது ஒன்றா ரிமூவ் போயிட்டோம்னாவே நம்ம ஆத்மா கிட்ட போய் சேர்ந்துடும். நாளைக்கு போகலாம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம்.